7 மணிக்கு 6:30 to 8. 6:45 to 8. Yeah, guys, we continue. So, நேத்திக்கு கிளாஸ்ல what we have seen is என்ன பார்த்துட்டு இருந்தோம் நேத்து? ஆப்ரேட்டர் பார்த்துட்டு இருந்தோம். கரெக்ட். ஸோ அதில் 2 ஆப்ரேட்டர் பெண்டிங் வர இருக்குல்ல. 5 முடிச்சோம், இன்னும் 6 and 7 இருக்கு. ஸோ 6th வந்து ரொம்ப இந்த 6th 7th 8 பெண்டிங் வச்சுனா இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஆப்ரேட்டர் கிடையாது. இது தெரியலனா கூட நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ 1 minute. Mubin, Udaya join, Jabesh join, Mubin join, Kavi join, Vignesh join. You 2 o'clock start பண்ணுறீங்க. Okay. So 6th operator. So 6th operator is a short hand operator. இது பேர் என்னது? Short hand operator னு பேர். So இப்போ இந்த short hand operator பொறுத்த வரைக்கும் என்னென்ன இருக்குன்னா plus equal to, minus equal to, multiply equal to, division equal to, modulo equal to, எல்லா arithmetic operator-ஓடவும் ஒரு equal to சேர்த்துட்டீங்கன்னா you will get a short hand operator. எதுக்காக இது ஷார்ட் ஹேண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்றாங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, மெமரி ஷார்ட் பண்ணுது. என்ன ஷார்ட் பண்ணுது? மெமரியை ஷார்ட் பண்ணுது. அது எப்படி சார் அப்படின்னு கேட்டா ஐ கேன் ஷோ யூ த எக்ஸாம்பிள். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் எழுதிக்கலாம். எனக்கு எதில் எழுதணும் ப்ரோக்ராம்? எல்லாம் ஆப்ரேட்டர் டெமோ 1 2 3 அதில் எழுதிக்கலாம். சரி, நியூவாக ஒரு கிளாஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அப்போ என்னோட பேக்கேஜ் மேலே ரைட் கிளிக் பண்ணி நியூவில் போயிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். இந்த கிளாஸ்க்கு நான் என்ன பேர் வைக்கிறேன் அப்படின்னா ஆப்ரேட்டர்ஸ் டெமோ அப்படின்னு வைக்கிறேன். ஆப்ரேட்டர்ஸ் டெமோஸ்னு வைக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஆல்ரெடி இருக்கா ஆப்ரேட்டர் டெமோஸ் அப்படின்னு வைக்கிறேன். ஸோ அப்போ ஆப்ரேட்டர் டெமோஸ் அப்படின்ற கிளாஸ்க்குள்ள 5 விஷயம் வரணும். என்னென்ன வரணும்? ஒரு கிளாஸ்க்குள்ள என்னென்ன வரணும்? வேரியபிள் வரணும், மெத்தட் வரணும், மெயின் மெத்தட் வரணும், ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணணும், மெத்தடை கால் பண்ணணும். அப்போ ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். இன்டீஜர் வேரியபிள் 1 ஈக்குவல் டு 10, இன்டீஜர் வேரியபிள் 2 ஈக்குவல் டு 3. ஸோ ஃபார் நான் இந்த வேரியபிள்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், அதையே திரும்ப யூஸ் பண்றேன். மெத்தட் ஒன்று எழுதிக்கணும். பப்ளிக்கு வாய்டு மெத்தடுக்கு ஒரு பேர் வைக்கணும். என்ன பேர் வைக்கணும்? அது எந்த நோட்டேஷன்ல வைக்கணும்? பேரும் நீங்க எது வேணா வச்சுக்கலாம். ஆனா நோட்டேஷன் should be a camel நோட்டேஷன், கேமல் கேஸ்ல வைக்கணும். அப்ப இது என்ன பேர் வைக்கிறேன்? ஷார்ட் ஆப்ஸ் அப்படின்னு பேர். என்ன பேர் வைக்கிறேன்? ஷார்ட் ஆப்ஸ். அப்படி எந்த பேர் வேணா வச்சுக்கலாம். நான் ஷார்ட் அண்ட் டெமோ பண்றதுன்னா ஷார்ட் ஆப்ஸ். இதுல லாஜிக் எழுதணும். லாஜிக் எழுதணும்னா நாலேஜ் வேணும். நாலேஜ் இப்ப வராது, கடைசியா பார்த்துக்கலாம். அப்போ எம்டியா விடுங்க. மெயின் மெத்தட் சின்டாக்ஸ் நான் என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அது கண்ணை மூடிட்டு எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு சின்டாக்ஸ் தான். பப்ளிக்கு, ஸ்டாட்டிக்கு, வாய்டு, மெயின், ஸ்ட்ரிங்கு, ஸ்கொயர் பிராக்கெட், ஆர்க்ஸ், க்ளோஸ் பிராக்கெட். கரெக்டா? ஸோ அப்போ அப்படியே காப்பி, அப்படியே பேஸ்ட். இனிஷியலாக காப்பி பேஸ்ட்டும் பண்ணாதீங்க. அப்படி இல்லைன்னா மெயின் டைப் பண்ணி கண்ட்ரோல் ஸ்பேஸ் அடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வரும். அப்போ ஷார்ட்கட்டும் இப்போ யூஸ் பண்ணாதீங்க. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? கோயிங் டு ரைட் இட். பப்ளிக்கு, ஸ்டாட்டிக்கு, வாய்டு, மெயின், ஸ்ட்ரிங்கு, வித் கேப்ஸ், ஸ்கொயர் பிராக்கெட், ஆர்க்ஸ். முடிஞ்சா? இதுல ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணணும். ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண என்ன சின்டாக்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன்? பண்ணிக்கோங்க. இல்லாட்டி என்ன பண்ண சொன்னா பேப்பர்ல எழுதி லைனா வச்சுக்கோங்க. அந்த சின்டாக்ஸ் கேட்கும்போது பார்த்து படிச்சீங்கன்னா போதும். ஒரு 10 வாட்டி படிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் வந்துடும். அப்போ லைனா கொடுத்துருக்கேன். நான் கொடுத்தது எப்படி கொடுத்தேன்? லைனா கொடுத்தேன். மெயின் மெத்தடுக்கு அடுத்து ஆப்ஜெக்ட், காப்பி பேஸ்ட். கரெக்டா? கிளாஸ் நேம் என்ன வச்சோம் நம்ம? ஆப்ரேட்டர் டெமோஸ்னு வச்சேன். அப்புறம் அதுக்கு ஓன் பேர் வைக்கிறேன். என்னோட ஆப்ஜெக்ட்டுக்கு ஓன் பேர் வைக்கிறேன். ஏன்னா என்னோட ஸ்டைல் வந்துட்டு நான் வந்துட்டு அந்த கிளாஸ்க்கு என்ன பேர் இருக்கோ அதோட ஃபர்ஸ்ட் பேரை வைக்கிறது என்னோட இது. ஸோ நீங்க எப்படி வேணா வச்சுக்கிடுங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஆப்ரேட்டர் டெமோஸ் வந்துச்சா? முடிஞ்சு. அடுத்து ஓடார். இப்போ என்ன மெத்தட் பேர் வச்சிருக்கோம்? ஷார்ட் ஆப்ஸ். அப்போ ஆப்ஜெக்ட் வச்சு மெத்தட் கால் பண்ணிட்டீங்கன்னா ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. இப்போ மெத்தடு கால் பண்ணா எக்ஸிக்யூட் ஆயிடுமோனா எக்ஸிக்யூட் ஆயிடும். ஆனா உள்ள ஒன்றும் இல்லை. அப்போ லாஜிக் நம்ம எழுதணும். இப்போதைக்கு லாஜிக் யோசிக்கிற அளவுக்கு நமக்கு நாலேஜ் இருக்காது. அப்போ நம்ம என்ன பண்ணி பார்த்துக்கிறோம்? அது வரைக்கும் பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். அது வரைக்கும் என்ன பண்றோம்? பிரிண்ட் பண்ணி பார்க்குறோம். ஸோ அப்போ என்ன சார் நீங்க பிரிண்ட் பண்ண போறீங்க இதில் அப்படின்னு கேட்டா ஆல்ரெடி என்கிட்ட வேரியபிள் 1 வேரியபிள் 2 இருக்கு. நான் இன்னொரு வேரியபிள் எடுத்துக்கிறேன், வேரியபிள் 3ன்னு ஒன்று எடுத்துக்கிறேன். ஆனா அதுல எந்த டேட்டாவும் நான் போடலை.
இப்போ அதுக்கு வேல்யூ போட போறேன். வேரியபிள் 3ல வேரியபிள் 1யும் வேரியபிள் 2யும் ஆட் பண்ணி போட போறேன். வேரியபிள் 3ல என்ன போட போறேன்? வேரியபிள் 1யும் வேரியபிள் 2யும் ஆட் பண்ணி வர ரிசல்ட்டை வேரியபிள் 3ல போட போறேன். அப்ப வேரியபிள் 1 பிளஸ் வேரியபிள் 2 போட்டு விட்டீங்கன்னா வாட் இஸ் திஸ் ஆபரேட்டர்? அசைன்மெண்ட். இது என்ன பண்ணும்? ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கிறத எடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடுல போடும். அப்ப ரைட் ஹேண்ட் சைடுல என்ன இருக்கு? ரெண்டும் ஆட் ஆயிருக்கு. அதை எடுத்து எங்க போடும்? வேரியபிள் 3ல போடும். அப்ப வேரியபிள் 3 பிரிண்ட் பண்ணா நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்? அடிஷன். இது ரெண்டு ஆட் ஆன 13 அப்படின்னு ரிசல்ட் கிடைக்கும். I'm pressing control F11. control F11 எதுக்காக நம்ம பிரஸ் பண்றோம்? control F11 எதுக்காக? ப்ரோக்ராமை ரன் பண்றதுக்காக. So I'm pressing control F11. The output is 13. சரி, இது நார்மலான இது ஒரு ஆபரேஷன் தான் அப்படின்னா, ஆமா இது நார்மலான ஆபரேஷன் தான். ஒரு ரெண்டு நம்பர் ஆட் பண்ணி மூணாவது ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்றேன். இவன் என்ன தெரியுமா சொல்றான்? இப்போ இது ஒரு 4 பைட் மெமரி, இது ஒரு 4 பைட் மெமரி. இது ரெண்டுத்தோட ரிசல்ட் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு 4 பைட் மெமரி. இன்டிஜருக்கு எத்தனை பைட் மெமரி அலோகேட் ஆகும்? 4 பைட். அப்போ 4 4 4 12 பைட் ஆகும். அதுக்கு அவன் என்ன சொல்றான்? நீ ஏன் வேரியபிள் 1 வேரியபிள் 2 ஆட் பண்ணி மூணாவது ஒரு வேரியபிள்ல போடுற? why can't you add variable 1 and variable 2 and put it in any one of variable 1 or variable 2? ஏன் இது ரெண்டுத்துல என்ன ஒன்றுல போடக்கூடாதுன்னு கேட்கறான். அப்படி போட்டா உங்களுக்கு மெமரி ஷார்ட் ஆகும்ல. அப்படி போட்டா என்ன ஷார்ட் ஆகும்? மெமரி ஷார்ட் ஆகும். கரெக்டா? சோ அப்போ மூணாவதா ஒரு வேரியபிள ஸ்டோர் பண்றதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? இது ரெண்டுத்துல எதனா ஒண்ணுல போட்டு வச்சுக்கலாம். கரெக்ட் தானே? அப்ப வேரியபிள் 1 வேரியபிள் 2 ஆட் பண்ணி இதுல ஸ்டோர் பண்ணிக்கிறோம். வேரியபிள் 1லயே ஸ்டோர் பண்ணிக்கிறோம். கரெக்டா? அப்ப வேரியபிள் 1 பிரிண்ட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும்? அதே 13 தான் கிடைக்கும். கரெக்டா? கரெக்டா? அப்ப என்ன நடந்துச்சு சார் இதுலன்னு கேட்டா, மெமரி ஷார்ட் ஆயிடுச்சு. இப்ப மூணாவதா ஒரு வேரியபிளுக்கு வேலை இல்லை. இந்த வேரியபிள் நம்ம என்ன பண்ணிடலாம்? எடுத்துடலாம். கரெக்டா? சோ அப்ப மெமரி ஷார்ட் ஆகுது. அவன் மெமரியை மட்டும் எதுக்காக ஷார்ட் பண்றீங்க? ஏன் எழுதுறத கூட நீங்க ஷார்ட் பண்ணி எழுதக்கூடாது? ஷார்ட் ஹேண்ட்னா என்ன? சுருக்கி எழுதுறது. ஷார்ட் ஹேண்ட்னா என்ன அர்த்தம்? அப்படியே சுருக்கி எழுதுறது. அது எப்படி சார் எழுதுவீங்க? எதுக்காக நம்ம இந்த இடத்துல 2 முறை வேரியபிள் 1 மென்ஷன் பண்ணணும்? ஒரு முறை எடுத்துருங்கன்றான். அவன் என்ன சொல்றான்? ஒரு முறை எடுத்துட்டு இந்த ரெண்டு ஆபரேட்டரையும் ஜாயின் பண்ணி இப்படி எழுதிக்கங்கன்றான். இந்த மாதிரி எழுதிக்கங்கன்றான். இதுக்கு எக்ஸாக்டா இதுக்கு எதுக்கு மீனிங் இருக்கு? வேரியபிள் 1 ஈக்குவல் டு வேரியபிள் 1 பிளஸ் வேரியபிள் 2. இத இப்படி எழுதுறதுக்கு பதிலா ஷார்ட் பண்ணி எப்படி எழுதலான்றான்? இப்படி எழுதுங்கன்றான். இதுக்கும் இதுக்கும் ஒரே மீனிங்கான்னு கேட்டா ஒரே மீனிங் தான். இதோட மீனிங் என்ன? வேரியபிள் 1 பிளஸ் வேரியபிள் 2 ரிசல்ட் வில் பி அசைன் பேக் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேரியபிள். ஏன்னா அசைன்மெண்ட் எப்போ எப்படி நடக்கும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு தான் நடக்கும். அப்ப வேரியபிள் 1ம் வேரியபிள் 2ம் பிளஸ் ஆகி ரிசல்ட் எங்க அசைன் ஆகும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேரியபிளுக்கு. ஏன்னா அசைன்மெண்ட் ஆபரேட்டர் வில் ஆல்வேஸ் ஒர்க் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேரியபிள்ல ஸ்டோர் ஆயிடும். இப்போ பிரஸ் பண்ணா அதே 13 வருமானா? அதே 13 தான் வரும். அப்போ இந்த மாதிரி எழுதுறதுக்கு பதிலா அவன் என்ன சொல்றான்? ஷார்ட் பண்ணி இப்படி எழுதுங்க. அதனால இந்த ஆபரேட்டருக்கு என்ன பேரு? ஷார்ட் ஹேண்ட் ஆபரேட்டர். அப்ப இது கண்டிப்பா தெரியணுமா சார்னா? தெரிய வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. இது தெரியலனா கூட, இந்த ஷார்ட் ஹேண்ட் ஆபரேட்டர் தெரியலனா கூட நீங்க இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கலாம். கரெக்ட் தானே? கரெக்ட் தானே? அப்போ இது தெரியலனாலும் இந்த மாதிரி விஷயத்த நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். கரெக்டா? அதனாலதான் இதெல்லாம் லீஸ்ட் இம்பார்ட்டன்ட்ல கொண்டு வரும். சரியா? முதல் இம்பார்ட்டன்ட் ஆபரேட்டர் அப்படின்னா அது ரிலேஷனல் ஆபரேட்டர் தான். அதுல வரக்கூடிய லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, இந்த 6 ஆபரேட்டர் ரொம்ப முக்கியம். அதை தாண்டி லாஜிக்கல் அண்டு, லாஜிக்கல் ஆர், லாஜிக்கல் நாட், இது மூணும் அடுத்து இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அரித்மெட்டிக் ஆபரேட்டர், பிளஸ், மைனஸ், மல்டிப்ளை, டிவிஷன், மாடுலோ. அதுக்கப்புறம் அசைன்மெண்ட் ஆபரேட்டர் ஈக்குவல் டு. அதுக்கப்புறமா தான் இன்கிரிமெண்ட், டிக்ரிமெண்ட், போஸ்ட் இன்கிரிமெண்ட், போஸ்ட் டிக்ரிமெண்ட், ப்ரீ இன்கிரிமெண்ட், ப்ரீ டிக்ரிமெண்ட். இந்த 19 ஆபரேட்டர் ரொம்ப முக்கியம். இப்ப சொன்ன 5 ஆபரேட்டரும் லீஸ்ட் இம்பார்ட்டன்ட். மொத்தம் 24 ஆபரேட்டர், 24 ஆபரேட்டர்ஸ் so far I teached. சரியா? இப்போ இன்னும் ஒரே ஒரு ஆபரேட்டர் பெண்டிங் இருக்கு, which is a conditional operator, which is a conditional. சோ இப்போ இது பிளஸ்க்கு மட்டும் தான் சூட் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. மைனஸ்க்கு கூட சூட் ஆகும். அப்ப என்ன நடக்கும்? வேரியபிள் 1 மைனஸ் வேரியபிள் 2 ரிசல்ட் will be assigned back to வேரியபிள் 1. அப்போ 10ம் 3ம் மைனஸ் ஆகி எங்க ஸ்டோர் ஆயிடும்? வேரியபிள் 1ல ஸ்டோர் ஆயிடும். அப்ப என்ன பிரிண்ட் ஆகும்? இங்க 7 பிரிண்ட் ஆகும். கரெக்டா? மல்டிப்ளைக்கு மட்டும் தானா? கிடையாது. ஐ மீன் மைனஸ் மட்டும் தானா? இல்ல, மல்டிப்ளை கூட பண்ணிக்கலாம். அப்போ 10ம் 3 மல்டிப்ளை ஆனா எவ்வளவு வரும்? 30 எங்க ஸ்டோர் ஆகும்? வேரியபிள் 1ல ஸ்டோர் ஆயிடும். சேம் வே யூ கேன் டு இட் ஃபார் அ டிவிஷன் as well, which is 3 வருது. சேம் வே யூ கேன் டு இட் ஃபார் அ மாடுல் ஆல்சோ, which returns 1. கண்ட்ரோல் F11 பிரஸ் பண்ணா 1 வரும். கரெக்டா? சோ அப்போ நான் பிளஸ்க்கு மட்டும் ப்ரோக்ராம் எழுதுறேன், நீங்க மத்ததுக்கெல்லாம் போட்டுக்கோங்க. செவன்த் ஆபரேட்டர், இதோட நம்ம ஆபரேட்டர் முடிச்சுட்டு கண்ட்ரோலுக்கு போறோம். கண்டிஷனல் ஆபரேட்டர். இந்த கண்டிஷனல் ஆபரேட்டர் கூட தெரிய வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. சரியா?
இதுவும் லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் தான். இது பார்க்க எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இந்த ஆப்ரேட்டர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? ஒரு பிராக்கெட்டு, ஒரு கொஸ்டின் மார்க்கு, ஒரு கோலன். இந்த பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா ஒரு கண்டிஷன். பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கும்? ஒரு கண்டிஷன். கண்டிஷனோட ரிசல்ட் எப்படி இருக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். கண்டிஷனோட ரிசல்ட் எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ட்ரூவாவோ இல்ல ஃபால்ஸாவோ இருக்கணும். கண்டிஷன் எதை வச்சு எழுதுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். எந்த ஆப்ரேட்டர் வச்சு கண்டிஷன் எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ரிலேஷனல் ஆப்ரேட்டர். வேரியபிளும் ரிலேஷனல் ஆப்ரேட்டர் சேர்ந்தது தான் கண்டிஷன் நேற்றுக்கு நான் சொன்னேன். ஏன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணாதான் ரிசல்ட் என்னவா கிடைக்கும்? ட்ரூ ஆர் ஃபால்ஸா கிடைக்கும். ஸோ அப்போ கொஸ்டின் மார்க்கு ஒரு கோலன். இந்த கோலனுக்கு இந்த பக்கம், கோலனுக்கு அந்த பக்கம். கோலனுக்கு இந்த பக்கம் என்ன எழுதுறோம் அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டேட்மெண்ட் 1. கோலனுக்கு அந்த பக்கம் ஒரு ஸ்டேட்மெண்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் அது ஸ்டேட்மெண்ட் 2. முடிஞ்சு போச்சு. இது ஆப்ரேட்டர். இது எப்படி சார் ஒர்க் ஆகும்னு கேட்டா ஒண்ணுமே இல்லை. இங்க ஒரு கண்டிஷன் எழுதிருக்குமா, இதோட ரிசல்ட் என்னவா இருக்கலாம்? ட்ரூவா இருக்கலாம், ஃபால்ஸா இருக்கலாம். யார் அதை செக் பண்ணுவாங்க தெரியுமா? இந்த கொஸ்டின் மார்க். இந்த கொஸ்டின் மார்க் என்ன பண்ணும்? இந்த கண்டிஷனை செக் பண்ணும். ரிசல்ட் என்னவா இருக்கலாம்? ட்ரூவா இருக்கலாம், ஃபால்ஸா இருக்கலாம். ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸிக்யூட் ஆயிடும். ட்ரூவா இருந்தா என்ன எக்ஸிக்யூட் ஆகும்? ஸ்டேட்மெண்ட் 1. ஒருவேளை ஃபால்ஸா இருந்தா ஸ்டேட்மெண்ட் 2. அப்ப ட்ரூவா இருந்தா கோலனுக்கு இந்த பக்கம், ஃபால்ஸா இருந்தா கோலனுக்கு அந்த பக்கம். தட்ஸ் இட். அப்ப கண்டிஷனோட ரிசல்ட்டை பார்க்கும். ட்ரூவா இருந்தா முதல் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிடும், ஃபால்ஸா இருந்தா ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியே போயிடும். சரியா? அவ்வளவுதான். இது கண்டிப்பா மேண்டேட்டரியா தெரியணுமா சார் நமக்கு அப்படின்னா தெரிய தேவையில்லை. இதுக்கு அல்டர்னேட்டா நமக்கு ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம அதை பார்க்க போறோம். சரியா? சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். இதே ப்ரோக்ராம்லயே மாத்திக்கலாம். புது ப்ரோக்ராம் போகல. இதுல நான் என்ன பண்ணிடுறேன்? மெத்தடோட பேரை கண்டிஷனல் ஆப்ஷன் மாத்திடுறேன். மெத்தடோட பேர் என்ன மாத்திட்டேன்? கண்டிஷனல் ஆப்ஸ். உள்ள இருக்கிறதுல எடுத்துடுறேன். உள்ள இருக்கிறதுல என்ன பண்ணிட்டேன்? எடுத்துட்டேன். வேரியபிள் ஏதாவது ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். சி ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீஜர் ஏஜ் ஈக்குவல் டு 28 ஃபார் ஏஜ் போட்டுட்டேன். ஓகே. ஸோ அப்போ இது ஒரு மெத்தடு, இது ஒரு மெயின் மெத்தட், இது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இது மெத்தட் கால் பண்ணணும். நம்ம மெத்தடோட பேர் என்ன வச்சோம்? கண்டிஷனல் ஆப்ஸ். கண்டிஷனல் ஆப்ஸ். அப்போ ஒரு கிளாஸ் எழுதிட்டேன், ஒரு வேரியபிள் எழுதிட்டேன், மெத்தட் எழுதிட்டேன், மெயின் மெத்தட் எழுதிட்டேன், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன், மெத்தட் கால் பண்ணிட்டேன். ஒரு கிளாஸ்க்குள்ள செய்ய வேண்டிய 5 விஷயமும் செஞ்சாச்சு. அப்போ இந்த மெத்தடுக்குள்ள எழுத வேண்டிய லாஜிக் மட்டும் எழுதணும். அப்ப லாஜிக் எழுதணும்னா நாலேஜ் வேணும். இப்போதைக்கு நாலேஜ் இல்லை. அப்ப நம்ம என்ன பண்றோம்? ஜஸ்ட் we are going to print something. இப்போ நான் முடிவு பண்ணி வந்துட்டேன் கண்டிஷன் ஆப்ரேட்டர்னு. அப்போ கண்டிஷன் ஆப்ரேட்டர் பார்க்க எப்படி இருக்கும்? ஒரு பிராக்கெட்டு, ஒரு கொஸ்டின் மார்க், ஒரு கோலன். இந்த இதுல ஒரு கண்டிஷன் எழுதணும். கண்டிஷன் அப்படின்னாலே காம்போ ஆஃப் வேரியபிள் அண்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர். அப்ப என்னோட வேரியபிள் ஏஜ், அதோட ஒரு ரிலேஷன் ஆப்ரேட்டர் சேர்க்கிறேன். ஏஜ் வந்து 18 விட பெருசாவோ இல்ல ஈக்குவல் டுவாவோ இருக்கான்னு பாக்குறேன். ஏஜ் வந்து 18 விட பெருசாவோ இல்ல ஈக்குவல் டுவாவோ இருக்கான்னு பாக்குறேன். இருந்துருச்சுன்னா என்ன பிரிண்ட் பண்ண போறேன்? எலிஜிபிள் டு ஓட். என்ன பிரிண்ட் பண்ண போறேன்? எலிஜிபிள் டு ஓட்னு பிரிண்ட் பண்றேன். அப்படி 18 கூட பெருசா இல்லை அப்படின்னா என்ன பிரிண்ட் பண்ணுவேன்? நாட் எலிஜிபிள் டு ஓட்னு பிரிண்ட் பண்ணுவேன். முடிஞ்சுச்சா? இப்போ என்ன செக் பண்ணும்? அது இந்த ஏஜ் செக் பண்ணும். 18 விட பெருசா இருந்தா எலிஜிபிள் டு ஓட், பெருசா இல்லைன்னா நாட் எலிஜிபிள் டு ஓட். இப்ப சொல்லுங்க, ஏஜ்ல என்ன இருக்கு? 28. இப்ப சொல்லுங்க, ஏஜ்ல இருக்க 28 18 விட பெருசா? பெருசு. ஆமா. எஸ்னா ட்ரூ. ட்ரூனா என்ன பிரிண்ட் ஆகும்? அப்ப கண்ட்ரோல் F11 பிரஸ் பண்ணா என்ன பிரிண்ட் ஆகணும்? எலிஜிபிள் டு ஓட். ஒருவேளை இப்ப ஏஜ் போயிட்டு நான் மாத்தி விட்டுறேன், 12 மாத்திடுறேன். இப்ப சொல்லுங்க, 12 18 விட பெருசா? கிடையாது. ஈக்குவலா? கிடையாது. அப்ப என்ன பிரிண்ட் ஆகும்? நாட் எலிஜிபிள் டு ஓட். கண்ட்ரோல் F11 அடிச்சா நாட் எலிஜிபிள் டு ஓட். அவ்வளவுதான். இது கண்டிப்பா தெரியணுமா சார்னா ஒன்றும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் இதெல்லாம் இப்பெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. சிலபஸ் எழுதிட்டோம் இல்லையா? ஸோ அப்போ நம்ம சிலபஸ்ல பெண்டிங்ல இருந்ததுலேருந்து சிலதை மூவ் பண்ணலாம். சின்டாக்ஸ் முடிஞ்சிருச்சு, எக்லிப்ஸ் எப்படி யூஸ் பண்றதுன்னு சொல்லி கொடுத்தாச்சு, நேமிங் கன்வென்ஷன் முடிச்சிட்டோம், ஆப்ரேட்டர்ஸ் முடிச்சிட்டோம். அப்போ ஐம் ஜஸ்ட் கட்டிங் ஆல் திஸ், புட்டிங் இட் இன் தி கம்ப்ளீட்ல மூவ் பண்ணிடுறோம். அப்போ இப்போ பெண்டிங்ல இருக்கிறது இதுதான். இப்போ நம்ம அடுத்து போகிறது அந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இன்னைக்கு கிளாஸ்ல we are going to complete it. ஸோ இதை முடிச்சிடலாம். So control statement. What is control statement actually?
கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா ப்ரோக்ராமை கண்ட்ரோல் பண்ற இடம். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்னா என்ன? ப்ரோக்ராமை கண்ட்ரோல் பண்றது. இப்போ இந்த கிளாஸை யார் கண்ட்ரோல் பண்றாங்கன்னா நான் தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். யார் உள்ள இருக்கணும், யார் இந்த கிளாஸ்க்குள்ள வரக்கூடாது, அட்மிட் கொடுக்கணுமா, டிக்ளைன் கொடுக்கணுமா, அதெல்லாம் நான் தான் டிசைட் பண்ணி கொடுக்குறேன். கரெக்டா? அதே மாதிரி ஒரு தியேட்டருக்கு போறீங்கன்னா யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்க? அங்க ஒரு டிக்கெட் செக்கர் இருப்பான், அவன் கண்ட்ரோல் பண்ணுவான். கரெக்டா? ஏசி முனிஷ். ஸோ அப்போ ஒரு தியேட்டர் போறீங்க, போறவங்க எல்லாருமே உள்ள விட மாட்டாங்க. என்ன பண்ணுவான்? ஒரு டிக்கெட் செக்கர் இருப்பான், அவன் சம்திங் செக் பண்ணுவான், செக் பண்ணிட்டு உள்ள விடுவான், இல்ல வெளியே அனுப்பிச்சிடுவான். ஏதோ ஒன்னு டிசிஷன் எடுப்பான். அப்போ எவன் ஒருத்தர் செக் பண்ணாலுமே அவனுக்கு இருக்கிற ஆப்ஷன் என்னது? ரெண்டே ரெண்டு தான். ஒன்னு உள்ள அனுப்பணும், இல்ல வெளியே அனுப்பணும். எவன்லாம் எதை செக் பண்ணாலுமே ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்னு ட்ரூவா இருக்கணும், இல்ல ஃபால்ஸா இருக்கணும். ஒன்னு எஸ்ஸா இருக்கணும், இல்ல நோவா இருக்கணும். ஒன்னு அட்மிட் பண்ணணும், இல்ல டிக்ளைன் பண்ணணும். ஒன்னு சக்சஸா இருக்கணும், இல்ல ஃபெயிலியரா இருக்கணும். அப்ப எதை செக் பண்ணாலுமே ரிசல்ட் என்னவா இருக்கணும்? ரெண்டு தான் இருக்கணும். ஒன்னு ட்ரூ, இல்ல ஃபால்ஸ். கரெக்டா? சோ அப்போ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்துக்குமே கண்டிஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் எல்லாத்துக்குமே கண்டிஷன்ன்றது ரொம்ப முக்கியம். கண்டிஷன் எல்லாத்துக்குமே ரிலேஷனல் ஆபரேட்டர் ரொம்ப முக்கியம். கண்டிஷன் எல்லாத்துக்குமே இது முக்கியம், ரிலேஷனல் ஆபரேட்டர் ரொம்ப முக்கியம். அப்போ லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு, ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு, இந்த ஆர் ஆபரேட்டரோட லாஜிக்கல் அண்ட், லாஜிக்கல் ஆர், லாஜிக்கல் நாட், இந்த லாஜிக்கல் ஆபரேட்டர் முக்கியம். ஏன்? ஏன்னா அது கூட என்னத்தை கொடுக்குது? ட்ரூவையோ இல்ல ஃபால்ஸையோ தான் கொடுக்குது. கரெக்டா? சம்டைம்ஸ் நம்ம அதையும் யூஸ் பண்ணிக்க வேண்டிய வரும். பட் லாஜிக்கல் ஆபரேட்டர் எழுதணும்னாலே நம்ம என்ன யூஸ் பண்ணி ஆகணும்? ரிலேஷன் யூஸ் பண்ணாதான் லாஜிக்கல் யூஸ் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ அப்போ இந்த 9 ஆபரேட்டரும் நல்லா தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்னா ப்ரோக்ராமை கண்ட்ரோல் பண்ணணும். ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகணுமா, ஆகக்கூடாதா? இந்த லைன் ஆஃப், இந்த ஒரு பீஸ் ஆஃப் லைன், ஒரு லைன் இருக்கு, ஒரு 10 லைன் இருக்குன்னா, ஒரு செட் ஆஃப் லைன் இருக்குன்னா அது எக்ஸிக்யூட் ஆகணுமா, ஆகக்கூடாதா அப்படின்றத டிசைட் பண்றது யாரு? இந்த கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். அப்ப கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ல நிறைய டைப் இருக்கு. நமக்கு என்னென்ன இருக்கு அப்படி அப்போ ஒன்னு இஃப், இன்னொன்னு இஃப் எல்ஸ், இன்னொன்னு நெஸ்டட் இஃப், இன்னொன்னு இஃப் எல்ஸ் இஃப் லேடர், இஃப் எல்ஸ் இஃப் லேடர், இன்னொன்னு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். இன்னொன்னு என்னது? ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட். இந்த 5 வந்து பாத்தீங்கன்னா என்னது? கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த 5 என்னது? கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். சரி, இப்போ இதுதான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இஃப் நான் என்னன்னு சொல்றேன் கேளுங்களா. இஃப் பார்க்கிறதுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? இஃபோட சின்டாக்ஸ் சொல்றேன். சின்டாக்ஸ் என்னது? ரூல்ஸ். ரூல்ஸ்னா நம்ம என்ன பண்ணணும்? கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும்னு அர்த்தம். அப்போ இஃப் பக்கத்துல எப்பவுமே என்ன வரும்? இஃப் ஆல்வேஸ் ஃபாலோட் பை அ கண்டிஷன். உள்ளார என்ன இருக்கலாம்? உள்ளாரன்றது இந்த ஓப்பன் பிராக்கெட், க்ளோஸ் பிராக்கெட். உள்ள நீங்க எவ்வளவு ஸ்டேட்மெண்ட் வேணுமோ அத்தனை ஸ்டேட்மெண்ட், அதாவது ப்ரோக்ராம் லைன்ஸ் எது வேணுமோ அதெல்லாம் கொடுத்துக்கலாம். ஆனா நீங்க இங்க 100 லைன் கூட கொடுத்துக்கலாம், எவ்வளவு லைன் வேணுமோ அவ்வளவு கொடுத்துக்கலாம். ஆனா அத்தனை எப்ப திரும்ப எக்ஸிக்யூட் ஆகும்? இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும். எப்ப எக்ஸிக்யூட் ஆகும்? இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும் தான் உள்ள வரும். உள்ள வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா அப்படியே வெளியே போயிடும். இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா அப்படியே வெளியே போயிடும், எக்ஸிக்யூட் ஆகாமலே வெளியே போயிடும். அப்ப இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட் யாரு? ஒரு கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். ஒரு கண்ட்ரோல் யாரை கண்ட்ரோல் பண்ணுது? இந்த லைன்ஸை கண்ட்ரோல் பண்ணுது. இந்த லைன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகணுமா, ஆகக்கூடாதுன்றது யார் டிசைட் பண்றது? இந்த இஃப். இந்த இஃப் என்ன பண்ணுது? இந்த கண்டிஷனை செக் பண்ணிட்டு டிசிஷன் எடுக்குது. எக்ஸிக்யூட் ஆகணுமா, ஆகக்கூடாதுன்ற டிசிஷன் அது எதை வச்சு எடுக்கும்? இந்த கண்டிஷனை வச்சு எடுக்கும். கண்டிஷனோட ரிசல்ட் ட்ரூவா வந்தா எக்ஸிக்யூட் பண்ண விடும், ஃபால்ஸா இருந்தா அப்படியே வெளியே அனுப்பிச்சு விட்டுரும். சரியா? ஸோ தட் இஸ் த இஃப் ஸ்டேட்மெண்ட். அப்போ இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதிடலாம். ரைட் கிளிக், நியூ, ஒரு கிளாஸ். நான் ஒரே கிளாஸ் தான் இன்னைக்கு எழுத போறேன், கண்ட்ரோல் டெமோ. கிளாஸ் பேர் என்ன வச்சிருக்கேன்? கண்ட்ரோல் டெமோ. இதே ப்ரோக்ராம்ல மொத்தத்தையும் முடிக்க போறோம், அதனால தான் ஜென்ரலா பேர் வச்சுட்டேன் கண்ட்ரோல் டெமோ. ஒரு கிளாஸ்க்குள்ள என்னென்ன வரலாம்? வேரியபிள், மெத்தடு, மெயின் மெத்தடு, ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணணும், மெத்தடை கால் பண்ணணும். அப்போ வேரியபிள் ஒன்று எழுதுறான், இன்டீஜர் நம்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். அதுல எதனா ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். சி ஃபார் எக்ஸாம்பிள் சே 12 ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். பப்ளிக் வாய்டு ஈவென்ட் செக். என்னது? ஈவென்ட் செக். மெத்தடுக்கு என்ன பேர் வச்சுட்டேன்? ஈவென்ட் செக். அந்த நம்பரு ஈவன் நம்பரான்னு செக் பண்ண போறேன். அந்த நம்பர் ஒரு ஈவன் நம்பரான்னு செக் பண்ண போறேன். அவ்வளவுதான். மெயின் மெத்தட் எழுதுறதுக்கு சின்டாக்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். என்னது? டன். ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றதுக்கு
class name object name equal to new class name open bracket close bracket semicolon. Class name என்ன வச்சிருக்கோம்? control demo. object க்கு பேரு c. நான் ஏன் c ன்னு வைக்கிறேன்? ஏன்னா class c control c ல ஸ்டார்ட் ஆகுது, அதனால object c ல வைக்கிறேன். அப்படிதான் வைக்கணுமா? கிடையாது, எந்த பேர் வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். control demo. மறுபடியும் கிளாஸ் நேம் என்னது? control demo. முடிஞ்சு போச்சு. மெத்தடை கால் பண்றது ரொம்ப சிம்பிள். அந்த ஆப்ஜெக்டை வச்சு மெத்தடை கால் பண்றோம். ஈவன் செக். முடிஞ்சா? கிளியரா? ஓவர். சரி, ஒரு நம்பர் ஈவன் நம்பரான்றது எப்படி சொல்லுவீங்க? இந்த 12 ஒரு ஈவன் நம்பரா? ஆமா. எதை வச்சு சொன்னீங்க? டிவைட் பை 2. 2 ஆல டிவைட் பண்ணா அந்த நம்பர் 0. என்ன வரணும்? 0 வரணும். கம்ப்ளீட்டா டிவைட் ஆச்சுன்னா அந்த நம்பர் ஒரு ஈவன் நம்பர். கரெக்டா? பிகாஸ் எல்லா ஈவன் நம்பருமே 2 ஆல கம்ப்ளீட்டா டிவைட் ஆயிரும். அதனால ஒரு நம்பர் ஈவன் நம்பர்ன்றது எப்படி சிம்பிளா சொல்லிடலாம். இப்போ உதாரணமா இது எடுத்துக்கிறேன் அப்படின்னா 12 அப்படின்னா 12 2 ஆல டிவைட் பண்ண எத்தனை டைம் வரும்? 6 டைம்ஸ் வரும். 6 2s are 12. மிச்சம் எவ்வளவு வரும்? 0. 0 வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? கம்ப்ளீட்டா டிவைட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் 2 ஆல. அப்போ இந்த ரிமைண்டர் வேணும்னா நீங்க டிவைட் பண்ணணுமா மாடுல எடுக்கணுமா? மாடுல எடுக்கணும். டிவைட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? டிவைட் பண்ணக்கூடாது. மாடுல எடுத்தாதான் என்ன ரிசல்ட்டா கிடைக்கும்? ரிமைண்டர் ரிசல்ட்டா கிடைக்கும். அப்ப ரிமைண்டர் 0வா இருந்தா அந்த நம்பர் கம்ப்ளீட்டா டிவைட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம ஒரு நம்பர் ஈவன் நம்பரான்னு செக் பண்ணணும்னா டிவைட் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும்? மாடுல எடுக்கணும். கரெக்டா? அப்போ வாட் எவர் த நம்பர், எந்த நம்பரா வேணா இருக்கட்டும், அந்த நம்பரை நீங்க மாடுலோ பை 2 எடுத்து 2 ஆல மாடுலோ எடுத்து அந்த ரிசல்ட் உங்களுக்கு என்னவா வந்திருக்கணும்? ஈக்குவல் டு 0வா இருந்துட்டா அந்த நம்பர் ஒரு ஈவன் நம்பர். அந்த நம்பர் ஒரு ஈவன் நம்பர். அதே நம்பர் வாட் எவர் த நம்பர் that modulo by 2 is not equal to 0 வந்தா அந்த நம்பர் என்ன நம்பர்? is not equal to 0 வந்தா அந்த நம்பர் ஒரு ஆட் நம்பர். ஏன்னா எந்த ஆட் நம்பருமே 2 ஆல கம்ப்ளீட்டா டிவைட் ஆகாது. 1 வந்துரும் ரிமைண்டர். கரெக்டா? அப்ப இப்போதைக்கு நம்மளுக்கு கேட்கறது ஈவனான்னு செக் பண்றது மட்டும்தான். ஒண்ணுதான் கேட்கிறேன். ஈவனா இல்லையான்னு கேட்கல. ஈவனான்னு பாருங்க, அவ்வளவுதான். கொஸ்டின் என்னது? செக் வெதர் இட் இஸ் ஈவன் ஆர் நாட் இல்ல, செக் வெதர் த நம்பர் இஸ் அ ஈவன் நம்பர். அவ்வளவுதான். அப்ப ஈவனான்னு செக் பண்றேன். அப்போ என்ன பண்ண போறோம்? செக் பண்றது அப்படின்னால எதுல போயிடணும்? இஃப்க்கு போயிடணும். செக் பண்றதுனால எங்க போயிடணும்? இஃப்ல போய் அந்த ஸ்டேட் கண்டிஷனை கொடுக்குறேன். கண்டிஷனாலே காம்பினேஷன் ஆஃப் வேரியபிள் அண்ட் ரிலேஷனல் ஆபரேட்டர். அப்போ வாட் எவர் த நம்பர் that modulo by 2 should be what? equal to 0. should be equal to 0. அப்ப வேரியபிளும் இந்த ரிலேஷனல் ஆபரேட்டர் ஈக்குவல் டு என்ன ஆபரேட்டர்? ரிலேஷனல் ஆபரேட்டர். அது ரெண்டும் சேர்ந்தா அது ஒரு கண்டிஷன். அப்போ என்ன பிரிண்ட் பண்ணுவேன்? என்ன பிரிண்ட் பண்ண போறேன்? ஈவன் நம்பர். என்ன பிரிண்ட் பண்ண போறேன்? ஈவன் நம்பர்னு பிரிண்ட் பண்றேன். அவ்வளவுதான். இப்ப சொல்லுங்க, இந்த மெத்தட் கால் ஆகுமா? கால் ஆனா நம்பர்ல என்ன இருக்கு? 12. நம்பர்ல என்ன இருக்கு? 12. 12 2 ஆல மாடுல எடுத்தா 0 வருமா? வராது. 0 தான் வரும். அப்ப 0 ஈக்குவல் டு 0வா? எஸ், ட்ரூ. அப்ப ட்ரூனா என்ன பிரிண்ட் ஆகும்? உள்ள வந்து ஈவன் நம்பர்னு பிரிண்ட் ஆகும். I'm pressing Ctrl F11, getting the answer as even number. அதே நான் இந்த இடத்துல I'm changing it to 15. இப்ப சொல்லுங்க, 15 2 ஆல மாடுல எடுத்தா 0 வருமா? வராது. என்ன வந்துரும்? 1 வந்துரும். 1ம் 0ம் ஈக்குவலா? இல்ல. இல்லனா ஃபால்ஸ். அப்ப இது உள்ள வருமா? வராது. அப்படியே வெளியே போயிடும். அப்ப எது பிரிண்ட் ஆகும்? எதுவுமே பிரிண்ட் ஆகும். எம்டியா வரும். சரியா? சரியா? கிளியர்? சரி. even number. Okay. So, task checking odd number. Task another checking odd number. Checking eligible to vote. Checking eligible to vote. Checking not eligible to vote. அடுத்தது என்னது? மூணாவது ப்ரோக்ராம் என்னது? checking not eligible to vote.
தனித்தனியா எழுதணும். எலிஜிபிலிட்டி நாட் எலிஜிபிள் ஒண்ணா எழுதக்கூடாது. எலிஜிபிள் தனியா எழுதணும், நாட் எலிஜிபிள் தனியா எழுதணும். எலிஜிபிளுக்கு என்ன கண்டிஷன் போடுவீங்க? ஏஜ் கிரேட்டர் தன் 18 பார்ப்பீங்க, கிரேட்டர் தன் ஈக்குவல் டு 18 பார்ப்பீங்க. நாட் எலிஜிபிளுக்கு என்ன எழுதுவீங்க? ஏஜ் லெஸ் தென் 18 செக் பண்ணுவீங்க. கரெக்டா? ஆட் நம்பருக்கு என்ன செக் பண்ணுவீங்க? நம்பர் மாடுலோ 2 நாட் ஈக்குவல் டு 0, இல்லாட்டி நம்பர் மாடுலோ 2 ஈக்குவல் டு 1. ஏதாவது ஒரு கண்டிஷன் போடணும். கரெக்டா? இது டாஸ்க். இது நீங்க எழுதிட்டு எனக்கு அனுப்பி விடுங்க. அடுத்தது நம்ம பார்க்க போறது ரெண்டாவது இஃப் எல்ஸ் செக்ஷன். நம்ம என்ன பார்க்க போறோம்? இஃப் எல்ஸ். இஃப் எல்ஸ் எப்படி இருக்கும்னா அதோட சின்டாக்ஸ் எழுதுறேன். சின்டாக்ஸ்னா ரூல்ஸ்னா நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும்னு அர்த்தம். ஸோ இஃப் பக்கத்துல ஆல்வேஸ் ஃபாலோட் பை அ கண்டிஷன். உள்ள என்ன கொடுத்துக்கலாம்? ஸ்டேட்மெண்ட்ஸ். நான் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு போறோம்னா என்ன அர்த்தம்? நீங்க எத்தனை ஸ்டேட்மெண்ட் வேணா போட்டுக்கலாம்னு அர்த்தம். கீழே என்ன இருக்கும்? எல்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். கீழே என்ன இருக்கும்? எல்ஸ்ன்னு ஒன்று இருக்கும். அது உள்ள நீங்க என்ன கொடுத்துக்கலாம்? ஸ்டேட்மெண்ட்ஸ்னா நீங்க எத்தனை வேணா கொடுத்துக்கலாம்னு அர்த்தம். சரியா? சரி, இப்போ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு கேட்டா, இந்த இஃப் எப்பவுமே இந்த கண்டிஷனை செக் பண்ணும். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துட்டா இந்த பிளாக் உள்ள வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஒருவேளை ஃபால்ஸா இருந்தா வெளியே போயிடுமான்னு கேட்டா வெளியே போகாது. அதுக்கு பதிலா எங்க வந்துடும்? எல்ஸுக்கு வந்துடும். எல்ஸுக்கு வந்து அது உள்ள என்ன இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியே போயிடும். அப்ப இந்த முறை ட்ரூவா இருந்தா இஃப்ல இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும், ஃபால்ஸா இருந்தா எல்ஸ்ல இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். இது எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இல்லை, இதுல கேள்விப்பட்டோம். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம இதுல பார்த்தோம்ல, இது கண்டிஷனல் ஆபரேட்டர்ல பார்த்தோம். எதுல பார்த்தோம்? கண்டிஷனல் ஆபரேட்டர்ல பார்த்தோம். கரெக்டா? அதனால தான் நான் கண்டிஷனல் ஆபரேட்டர் தெரியலனா கூட பரவாயில்லன்னு சொன்னேன். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா இந்த ஸ்டேட்மெண்ட். கரெக்டா? அப்போ ட்ரூவா இருந்தா ஒரு ஸ்டேட்மெண்ட், ஃபால்ஸா இருந்தா இன்னொரு ஸ்டேட்மெண்ட். கரெக்டா? ஸோ அப்போ ஏன் இதை வேண்டாம்னு சொன்னேன் அப்படின்னா, ஏன்னா நம்மகிட்ட என்ன இருக்கு? இஃப் எல்ஸ் இருக்கு. நம்மகிட்ட என்ன இருக்கு? இஃப் எல்ஸ். அப்ப கண்டிஷனல் தெரியலனா கூட பரவாயில்ல, இஃப் எல்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? ஹேண்டில் பண்ணிடலாம். சரியா? சரி, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதுறேன். அதே எக்ஸாம்பிள் சிம்பிளா இப்ப என்ன பண்ண? ஈவன் செக் பண்ணல. இப்ப ஈவனா இல்ல ஆடான்னு பார்க்க போறேன். என்ன பார்க்க போறேன்? ஈவனா இல்ல ஆடான்னு பார்க்க போறேன். அப்போ இப்ப சொல்லுங்க, இந்த நம்பர் ஈவன் நம்பரா இருந்தா ஈவன் நம்பர்னு பிரிண்ட் ஆகும். அந்த நம்பர் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலனா என்ன நம்பரா இருக்கணும்? அது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலனா அந்த நம்பர் should be an odd நம்பரா இருக்கணும். கரெக்டா? கரெக்டா? இப்ப சொல்லுங்க, 15 மாடுலோ 2 எடுத்தா என்ன வரும்? ரிசல்ட் என்ன வரும்? 1 வரும். 15 மாடுலோ 2 எடுத்தா ரிசல்ட் என்ன வரும்? ரிமைண்டர் 1 வரும். 1 0 ஈக்குவலா கிடையாது, ஃபால்ஸ். அப்ப எங்க போகும்? எல்ஸ்ல போய் ஆட் நம்பர்னு பிரிண்ட் ஆகும். ஆமா, 15 ஒரு ஆட் நம்பர் தான். கண்ட்ரோல் F11 பிரஸ் பண்ணா ஆட் நம்பர்னு பிரிண்ட் ஆகும். அதே நான் இந்த இடத்துல 14 போட்டிருந்தேன்னா கம்ப்ளீட்டா டிவைட் ஆயிருக்கும், 0 வந்திருக்கும், ஈவன் நம்பர்னு பிரிண்ட் ஆயிருக்கும். சி ஈவன் ஒர்க் ஆகுதா? பக்கவா? அப்போ இதுல நீங்க நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, whenever we have one option, we have to go with if. Whenever we have two option, we have to go with if else. வெறும் ஈவன் செக் பண்ணுங்கன்னு சொன்னும் போது நீங்க இஃப்க்கு போனீங்க, ஈவனா ஆடான்னு கேட்டா இஃப் எல்ஸ்க்கு போறீங்க. அப்போ ரெண்டு ஆப்ஷன் கொடுத்தா இஃப் எல்ஸ், ஒரே ஆப்ஷன் இருந்தா இஃப். ஓட் போட எலிஜிபிளான்னு செக் பண்ண சொன்னா இஃப்க்கு போகணும், எலிஜிபிளா இல்லையான்னு பாருங்கன்னு சொன்னா இஃப் எல்ஸ், எலிஜிபிளா எலிஜிபிள் இல்லையா, அப்ப ரெண்டு ஆப்ஷன். அப்ப whenever we have a two option, have to go with if else. Whenever we have a one option, we have to go with if. சரியா? கிளியரா? கிளியர்? எஸ். even or odd. இப்ப நீங்க என்ன செக் பண்ண போறீங்க? டாஸ்க் வந்து செக் eligible to vote or not. Check whether a given number is divisible by 5 or not. ஒரு நம்பர் எடுத்துக்காங்க, அந்த நம்பர் 5 ஆல டிவைட் ஆகுதா டிவைட் ஆகலையா அது செக் பண்ணுங்க. சரியா? எப்படி செக் பண்ணுவீங்க? ஒரு நம்பரால கம்ப்ளீட்டா டிவைட் ஆகுமா ஆகாதான்னு?
அந்த நம்பரால மாடுலோ எடுத்து ரிமைண்டர் 0 வந்துட்டா கம்ப்ளீட்டா டிவைட் ஆயிட்டதா அர்த்தம். அப்ப நம்பர் மாடுலோ 5 ஈக்குவல் டு 0வா இருந்தா கம்ப்ளீட்டா 5ஆல டிவைட் ஆகிறதா அர்த்தம். அப்படி ஆகலைன்னா நாட் டிவிசிபிள் பை 5 அர்த்தம். அந்த மாதிரி அந்த டாஸ்க் முடியும். அடுத்தது தேர்ட் ஒன் என்னது? நெஸ்டட் இஃப். தேர்ட் ஒன் என்னது? நெஸ்டட் இஃப். நெஸ்டட் இஃப்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இஃப் இன்சைட் அனதர் இஃப். இஃப் இன்சைட் அனதர் இஃப். ஒரு இஃப்க்குள்ள இன்னொரு இஃப் எழுதிட்டீங்கன்னா அதுக்கு பேரு நெஸ்டட் இஃப். ஒரு இஃப்க்குள்ள இன்னொரு இஃப் எழுதுனா அதுக்கு பேர் என்னது? நெஸ்டட் இஃப். அப்ப இது எப்படி சார் இருக்கும் பார்க்கிறதுக்குன்னா இதோட சின்டாக்ஸ் இப்படி இருக்கும். இஃப் ஆல்வேஸ் ஃபாலோட் பை a condition. If always followed by a condition. அப்ப இதுள்ளார என்ன இருக்கும்? ஸ்டேட்மெண்ட் 1 ன்னு கொடுக்கிறேன். கண்டிஷன் 1. சரியா? இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் நமக்கு எப்போ பிரிண்ட் ஆகும்? இந்த ஸ்டேட்மெண்ட் உள்ள நான் என்ன ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு கூடவே நான் இன்னொரு கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறேன். அப்படி கொடுக்கலாமா சார்னு கேட்டா தாராளமா கொடுக்கலாம், தப்பு இல்லை. இதுல என்ன ரிஸ்க் கொடுத்துக்கலாமா? இந்த மாதிரி கொடுத்துக்கலாமா சார்னு கேட்டா கொடுத்துக்கலாம், தப்பு இல்லை. ஓகே. ஸோ அப்போ இங்க என்ன நடந்திருக்குன்னா மேல ஒரு கண்டிஷன் எழுதியிருக்கேன் இஃப். அந்த இஃப்க்குள்ள வந்துட்டு நான் என்ன எழுதியிருக்கேன்? இன்னொரு இஃப் எழுதியிருக்கேன். அந்த இஃப்க்குள்ள நான் இன்னொரு இஃப் எழுதியிருக்கேன். இப்போ இந்த இஃப்க்குள்ள இன்னொரு இஃப் எழுதலாமா எழுதக்கூடாதா? எவ்வளவு இஃப் வேணுமோ எழுதிக்கலாம். இப்போ இந்த இஃப்க்குள்ள ஒரு இஃப் எழுதியிருக்கேன்ல, இதுக்கு கீழே இன்னொரு இஃப் எழுதலாமா? கீழே எழுதலாமா? உள்ள எழுதுனேன் கீழே எழுதலாமா? எவ்வளவு வேணா எழுதிக்கலாம். இஃப்க்கு எந்த ரூல்ஸும் கிடையாது. எந்த இடத்துல வேணா நீங்க என்ன எழுதிக்கலாம்? இஃப் எழுதிக்கலாம். ஒரு இஃப்க்குள்ள இஃப் எழுதிக்கலாம், இஃப்க்கு கீழே இஃப் எழுதிக்கலாம், எப்படி வேணாலும் எழுதிக்கலாம், எத்தனை இஃப் வேணாலும் எழுதிக்கலாம். சரியா? அப்படி எழுதிட்டே போகலாம். உங்ககிட்ட எத்தனை கண்டிஷன் இருக்கும் அத்தனை நீங்க எழுதிட்டே போகலாம். அந்த மாதிரி எழுதுற எல்லாத்துக்கும் என்ன பேரு? நெஸ்டட் இஃப். அதுக்கு பேர் எல்லாமே நெஸ்டட் இஃப். இஃப்க்குள்ள இஃப், சிம்பிளா. சரியா? சரி, இப்போ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுது. இந்த கண்டிஷன் என்ன ஆயிடுது? ஃபெயில் ஆயிடுது. அப்ப இந்த கண்டிஷனை செக் பண்ணுமா பண்ணாதா? பண்ணுமா பண்ணாதா? இந்த கண்டிஷன் ஃபெயில், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபெயில். இப்போ இந்த செகண்ட் கண்டிஷனை செக் பண்ணுமா பண்ணாதா? பண்ணாது. ஏன்? முதல் கண்டிஷன் ஃபெயில்னால என்ன அனுப்பிச்சு விட்டுரும்? வெளியே அனுப்பிச்சு விட்டுரும், உள்ள விடாது. கரெக்டா? எப்ப மட்டும்தான் இஃப் உள்ள விடும்? அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும்தான். அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் உள்ளவே விடும். அப்போ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ ஆனா உள்ள வரும். உள்ள வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இந்த கண்டிஷனை செக் பண்ணி பார்ப்போம். இதுவும் ட்ரூவா இருந்தா இது உள்ள வரும், இதுவும் ட்ரூவா இருந்தா அது உள்ள வரும். அப்ப அது உள்ள வந்து ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸிக்யூட் பண்ணிட்டு கண்டிஷன் 3 செக் பண்ணும். அந்த கண்டிஷனும் ட்ரூவா இருந்தாதான் இந்த ஸ்டேட்மெண்ட் 3 எக்ஸிக்யூட் ஆகும். புரியுறதா? எப்ப மட்டும்தான் இஃப் உள்ள இருந்து எக்ஸிக்யூட் ஆகும்? ஒன்லி when the condition is true. கண்டிஷன் ட்ரூவா இருந்தா தான் உள்ளே வரும், அது இல்லைன்னா வரவே வராது. சரியா? புரிஞ்சுச்சு? ஆன்லைன் பேட்ச் முபின்? Yes, bro. Yeah. Yes, bro. Yes, bro. டவுட் இருந்தா அப்படியே ஸ்டாப் பண்ணி கேளுங்க, சொல்றேன். சரி, சப்போஸ் இந்த செகண்ட் கண்டிஷன் ஃபெயில், செகண்ட் கண்டிஷன் ஃபெயில், இந்த தேர்ட் கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகுமா ஆகாது? ஏன் ஆகாது? இங்கேயே ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இது விட்டு அப்படியே வெளியே போயிடுமே தவிர உள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. புரியுதா? சோ அப்போ இதுதான். அப்போ நீங்க நெஸ்டட் இஃப் எப்போ போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா whenever we have the multiple options to check. Whenever we have the multiple options to check, we have to go with nested if. சரியா? Whenever we have the one option, we have to go with if. Whenever we have the two option, have to go with if else. Whenever we have multiple options to check, have to go with nested if. Clear? Clear? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? இப்போ நான் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லிட்டு போயிடுறேன், அதுக்கப்புறமா அங்கே ப்ரோக்ராம் எடுக்கலாம். இப்போ நான் என்ன எடுத்து போறேன்? ஏதாச்சும் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். சி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 24 எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். இந்த நம்பர் முதல்ல 2 ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்க போறோம். முதல்ல இந்த நம்பர் 2 ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்குறேன். இதே நம்பர் அடுத்து 4 ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்குறேன். இதே நம்பர் அடுத்து 8 ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்குறேன். இதே நம்பர் அடுத்து 16 ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்க போறேன். எப்படி? 2 ஆல, 4 ஆல, 8 ஆல, 16 ஆல, இந்த 4 செக் பண்ண போறேன். அப்போ 2 ஆல செக் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும், 4 ஆல ஆகுதான்னு பார்க்கணும், 8 ஆல ஆகுதான்னு பார்க்கணும், 16 ஆல ஆகுதான்னு பார்க்கணும். whenever it crossed more than 2, it is a multiple. கரெக்ட்டா? அப்ப whenever we have the multiple options to check, have to go with nested if. இல்ல? சோ அப்போ இப்போ நம்ம எதை வச்சு எழுதணும்? nested if வச்சு எழுதணும். அப்ப as usual
ஒரு கிளாஸ் உள்ள நம்ம என்ன பண்ண போறோம், வேரியபிள் எழுதியிருக்கேன், வேரியபிள் என்னமா செட் பண்ணிக்கிறேன் 24. மெத்தட் ஒன்று எழுதியிருக்கேன், இதுக்கு டிவிசிபிள் செக்னு பேர் வைக்கிறேன். என்ன பேர் வைக்கிறேன், டிவிசிபிள் செக்னு கேமல் நோட்டேஷன் வச்சு பேர் வச்சிருக்கேன். உள்ள லாஜிக் எனக்கு இப்போதைக்கு எதுவும் தெரியாது, அதனால எம்டியா வச்சிருக்கேன். லாஜிக் எதுவும் தெரியாதுன்றதுனால மெத்தடை எம்டியா வச்சிருக்கேன். மெயின் மெத்தட் எழுதியிருக்கேன், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணியிருக்கேன், மெத்தடை கால் பண்ணியிருக்கேன். மெத்தடுக்கு பேரு டிவிசிபிள் செக். முடிஞ்சா? அப்போ ஒரு கிளாஸ் உள்ள 5 விஷயத்த முடிச்சிட்டேன். வேரியபிள் எழுதிட்டேன், மெத்தட் எழுதிட்டேன், மெயின் மெத்தட் எழுதிட்டேன், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன், மெத்தட் கால் பண்ணிட்டேன். அப்போ ஒரு 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் என்னென்ன பண்ணுவானோ எல்லாமே பண்ணிட்டேன். இப்பதான் நம்ம ஒரு ப்ரோக்ராமரா உள்ள லாஜிக் போய் எழுத போறோம். அப்ப லாஜிக் எங்க எழுதணும், மெத்தட் உள்ளார எழுதணும். கரெக்டா? இப்ப மெத்தடுக்கு என்ன லாஜிக் எழுத போறன்றதை வெளியே டிசைட் பண்ணிட்டேன். ஒரு நம்பர் 2 ஆல் ஆறுதா, 4 ஆல் ஆறுதா, 8 ஆல் ஆறுதா, 16 ஆல் ஆறுதா, டிவைட் ஆகுதுன்றதை நம்ம செக் பண்றோம். அப்போ whenever we have a multiple option, directly it is a nested if. அப்போ அந்த நம்பர் முதல்ல 2 ஆல டிவைட் ஆகுதான்றது எப்படி செக் பண்ணுவீங்க, 2 ஆல மாடுல் எடுக்கிறச்ச ஈக்குவல் டு 0 வந்துருச்சு அப்படின்னா அந்த நம்பர் என்னவா ஆகுது அர்த்தம், 2 ஆல டிவைட் ஆகுது. அப்போ வாட் எவர் த நம்பர் எனக்கு இப்ப இப்படி வரணும், 24 is divisible by 2. எப்படி வரணும், 24 is divisible by 2 அப்படின்னு வரணும். அப்ப 24 எதுல வச்சிருக்கேன், நம்ல வச்சிருக்கேன். என்ன வச்சிருக்கேன், நம்ல வச்சிருக்கேன். அப்போ வாட் எவர் த நம் that is completely divisible by 2 முடிஞ்சு. இப்ப என்ன பிரிண்ட் ஆகும், எனக்கு என்ன பிரிண்ட் ஆகும், அந்த நம்ம அப்படியே பிரிண்ட் ஆகும். அந்த நம்ம எப்படி பிரிண்ட் ஆகும், அப்படியே பிரிண்ட் ஆகணும் தவிர இந்த 24 பிரிண்ட் ஆகாது. எப்படி பிரிண்ட் ஆகுது, 24 பிரிண்ட் ஆகாது. வேணும்னா எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்க. கண்ட்ரோல் F11 கொடுத்தா என்ன பிரிண்ட் ஆகுது, நம் இஸ் கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பை 2 வருது. ஏன்னா இந்த டபுள் கோட்ஸ்குள்ள நாம எது கொடுத்தாலும் இட் வில் பிரிண்ட் ஆஸ் இட் இஸ் தவிர வேல்யூ எடுத்து பிரிண்ட் பண்ணாது. அப்ப வேல்யூ எடுக்கணும்னா என்ன பண்ணணும், அந்த நம்ம டபுள் கோட்ஸ் விட்டு வெளியே எடுத்துட்டு வரணும். நம்ம என்ன பண்ணணும், டபுள் கோட்ஸ் விட்டு வெளியே எடுத்துட்டு வரணும். இது பிரச்சனை இல்லை, இது அப்படியே தான் பிரிண்ட் ஆகணும். அப்ப இதை டபுள் கோட்ஸ்குள்ளேயே வச்சுக்கலாம். இந்த நம் மட்டும் தான் பிரச்சனை, 24ன்ற வேல்யூ வராது, நம்மன்றது அப்படியே வருது. அப்போ டபுள் கோட்ஸ் விட்டு நம்ம என்ன போடணும், வெளியே போடணும். அப்ப எனக்கு இப்ப நமக்கு என்ன பிரிண்ட் ஆகும், நமக்கு பதில் என்ன பிரிண்ட் ஆகும், 24னு பிரிண்ட் ஆகும். பக்கத்துல ஒரு ஸ்பேஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பை 2. நாம எதிர்பார்க்குற அவுட்புட் வரும். ஆனா இப்ப எனக்கு டபுள் கோட்ஸ்குள்ள இருக்கிறதும் பிரிண்ட் ஆகணும், பிளஸ் டபுள் கோட் விட்டு வெளியே இருக்கிறதும் பிரிண்ட் ஆகணும். கரெக்ட் தானே, 24ம் பிரிண்ட் ஆகணும், டபுள் கோட்ஸ்குள்ள இருக்கிறதும் பிரிண்ட் ஆகணும். இதுவும் வேணும் பிளஸ் இதுவும் வேணும். அப்ப நடுவில் என்ன சிம்பிள் போடணும், பிளஸ் சிம்பிள். என்ன சிம்பிள் போடணும், பிளஸ் சிம்பிள். புரியுதா, புரியுதா? அதாவது டபுள் கோட்ஸ் வெளியே இருக்கிறது வேல்யூ எடுத்து பிரிண்ட் பண்ணணும், டபுள் கோட்ஸ்குள்ள இருக்கிறது அப்படியே பிரிண்ட் ஆகும். இப்போ எனக்கு 24ம் வரணும், இஸ் கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பை 2ம் வரணும். இதுவும் வேணும் பிளஸ் இதுவும் வேணும். அப்ப நடுவில் என்ன சிம்பிள் போடணும், பிளஸ். இதுக்கு பேர் அடிஷன் ஆபரேட்டரா, இதுக்கு பேர் அடிஷன் ஆபரேட்டரா இல்ல, இதுக்கு பேர் அடிஷன் ஆபரேட்டர் இல்ல சார். நீங்க தான் கொஞ்ச நேரம் நேத்து சொன்னீங்க பிளஸ்ன்னு போட்டா அரித்மெட்டிக் ஆபரேட்டர், அது அடிஷன். இந்த பிளஸ்க்கு இங்க டியூவல் ரோல், இந்த பிளஸ்க்கு இங்க என்ன ரோல், டியூவல் ரோல். ரெண்டு நம்பருக்கு நடுவுல வந்தா அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி கொடுக்கும். ரெண்டு நம்பருக்கு நடுவுல வந்தா அந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி கொடுக்கும். அப்ப அது அடிஷன் ஆபரேட்டர். ரெண்டு ஸ்ட்ரிங்குக்கு நடுவுல வந்துட்டான், ரெண்டு லெட்டர்ஸ்க்கு நடுவுல வந்துட்டான், ரெண்டுத்தையும் சேர்த்து கொடுக்கும். என்ன கொடுக்கும், அப்படியே சேர்த்து கொடுக்கும். லெட்டர் போய் ஆட் பண்ண முடியுமா, ஆட் பண்ண முடியும். அப்ப என்ன பண்ணும், ஜாயின் பண்ணி கொடுக்கும். அப்போ அதுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா கன்காட்டினேஷன் ஆபரேட்டர். அதுக்கு பேர் என்னது, கன்காட்டினேஷன் ஆபரேட்டர். கன்காட் அப்படின்னா சேர்க்கிறது, கன்காட்னா என்னது, சேர்த்து வைக்கிறது. சரியா? அப்போ இது என்ன பண்ணுது, இந்த நம்பர்ல இந்த 24ஐயும் இந்த இஸ் கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பையும் ஒன்னா சேர்த்து 24 இஸ் கம்ப்ளீட்லி டிவிசிபிள் பை 2 அப்படின்னு பிரிண்ட் பண்ணுது. அப்ப இந்த ரெண்டு ஸ்ட்ரிங்குக்கு நடுவுல வந்தா இது என்னவா ஆக்ட் ஆகும், கன்காட்டினேஷன் ஆபரேட்டர். இதே ரெண்டு நம்பர் இந்த இடத்துல ஒரு 20, இந்த இடத்துல ஒரு 25 கொடுத்தா 45 கொடுத்துரும். ஓகே, அதே இந்த இடத்துல ஒரானியம், இந்த இடத்துல டெக்குன்னு கொடுத்தா ஒரானியம் டெக்குன்னு சேர்த்து கொடுத்துரும். அப்ப ரெண்டு லெட்டர்ஸ்க்கு நடுவுல வந்தா சேர்த்து கொடுக்கும், ரெண்டு நம்பருக்கு நடுவுல வந்தா ஆட் பண்ணி விட்டுரும். அப்ப ரெண்டு நம்பருக்கு நடுவுல வரும்போது அடிஷன் ஆபரேட்டர் ஆகும், ரெண்டு ஸ்ட்ரிங்குக்கு நடுவுல வர்றச்ச கன்காட்டினேஷன் ஆபரேட்டர் ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ஆக்ட் ஆகும் இந்த பிளஸ் சிம்பிள். கிளியரா, கிளியரா, புரிஞ்சா? ஆன்லைன் பேட்ச் புரிஞ்சா? இது என்ன சொன்ன புரிஞ்சது? எஸ், சரி. அப்போ இப்ப பாருங்க, கண்ட்ரோல் F11 பிரஸ் பண்ணா என்ன வருது,
24 is completely divisible by 2 அப்படின்னு வரும். புரிஞ்சது? உங்களதான் கேட்கும் புரிஞ்சு. இப்ப நான் என்ன பண்ண போறேன், இப்ப 2 ஆல டிவைட் ஆயிடுச்சுல, வெளியே போக போறது இல்ல. அடுத்து நான் என்ன செக் பண்ண போறேன், 4 ஆல ஆறுதான் செக் பண்ணணும். அப்ப எனக்கு இன்னொரு if தேவைப்படுது. அப்போ வாட் எவர் த நம்பர் that modulo 4 equal to 0. அப்போ 4 ஆல மாடுலோ எடுக்கிறச்சும் 0 வந்தா அந்த நம்பர் 4 ஆலயும் கம்ப்ளீட்டா டிவைட் ஆறதா அர்த்தம் இல்ல. சோ அப்போ system.out.println ல whatever the number that is completely divisible by 4. இப்போ 4 ஆல டிவைட் ஆயிடுச்சுல, அடுத்து நான் வெளியே போக போறது இல்ல. இது உள்ள என்ன எழுத போறேன், இன்னொரு if போட்டு 8 ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ண போறேன். whatever the number that modulo 8 equal to 0 செக் பண்றேன். அப்படி 8 ஆலயே டிவைட் ஆகி ட்ரூ ஆயிடுச்சுன்னா equal to 0 வந்தனா உள்ள வந்து என்ன பிரிண்ட் பண்ணனும், that number whatever that number that is completely divisible by 8. 8 ஆல டிவைட் ஆயிட்டான்னு செக் பண்ண போறேன். 16 ஆலயே டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணுவேன். அப்போ whatever the number that modulo 16 equal to 0 வா இருந்தா முடிஞ்சா கிளியரா? அப்ப இதுக்கு பேர் என்னது, நெஸ்டட் இஃப். இஃப்க்குள்ள இஃப், இந்த இஃப்க்குள்ள இந்த இஃப், இந்த இஃப்க்குள்ள இந்த இஃப், இந்த இஃப்க்குள்ள இந்த இஃப். இப்படி ஒரு லிமிட் இருக்கான்னு கேட்டா லிமிட்டே கிடையாது. இன்னும் எத்தனை இஃப் வேணுமோ போட்டுக்கோங்க. நான் சிம்பிளா ஒரு 4 போட்டுட்டேன். சரி, ஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்றேன். இப்போ இந்த 24 இருக்கு இல்லையா, இந்த 24 2 ஆல டிவைட் ஆகுமா, ஆகும். 0 வருமா, வரும். அப்போ 24 is completely divisible by 2 print ஆகும். அடுத்து 4 ஆல டிவைட் ஆகுமா, ஆகும். அப்போ 24 is completely divisible by 4. 8 ஆல டிவைட் ஆகுமா, ஆகும். அப்போ 24 is completely divisible by 8. 16 ஆல டிவைட் ஆகுமா, ஆகாது. அப்போ இதை விட்டு வெளியே போயிடும். அப்ப இது மட்டும் பிரிண்ட் ஆகாது, மத்த 3 நமக்கு பிரிண்ட் ஆகும். கண்ட்ரோல் F11 அடிச்சீங்கன்னா 3 லைன் அவுட்புட்டா கிடைக்கும். சி 2 ஆல ஆறுது, 4 ஆல ஆறுது, 8 ஆல ஆறுது, 16 ஆல மட்டும் ஆறுது இல்ல. சரியா? இப்போ நான் நம்பரை 32 கொடுக்குறேன். நம்பர் என்ன கொடுக்குறேன், 32. 2 ஆல் ஆகுமா, ஆகும். 4 ஆல் ஆகுமா, ஆகும். 16 ஆல் 8 ஆல் ஆகுமா, ஆகும். கரெக்டா? 4 8 32. 16 ஆல் ஆகுமா, ஆமா. 16 into 2 32. அப்ப 4மே வரும். கண்ட்ரோல் F11 அடிச்சீங்கன்னா 4மே அவுட்புட்டா வரும். ஓகே. இப்போ 12 ஆல கொடுத்தீங்கன்னா 2 ஆல் ஆகும், 4 ஆல் ஆகும், ஆனா 8 ஆலயும் ஆகும். அப்ப முதல் 2 லைன் மட்டும் வரும். தட்ஸ் இட். கிளியரா? Control A, Control C. அடுத்தது we are going to see if else if ladder. நாலாவது if else if ladder. இது எப்படி இருக்கும் சார்னு கேட்டா, if பக்கத்துல எப்பவுமே என்ன வரும்னு சொல்லியிருக்கேன், ஒரு கண்டிஷன். எப்ப இது உள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா, இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்டா? ஒருவேளை அந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா எல்ஸ்க்கு வந்துரும். இப்போ நான் எல்ஸ்ல என்ன பண்ண போறேன், இன்னொரு கண்டிஷன் செக் பண்ண போறேன். அப்ப எல்ஸ்ல நான் ஒரு இஃப் கொடுக்குறேன். எல்ஸ்ல நான் என்ன கொடுக்குறேன், ஒரு இஃப் கொடுக்குறேன். இப்போ இந்த கண்டிஷன் செக் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை இது ட்ரூவா இருந்தா இது உள்ள வந்து நம்ம இங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஒருவேளை இதுவும் ஃபால்ஸா இருந்தா, ஸ்டேட்மெண்ட் கண்டிஷன் 2 ஃபால்ஸா இருந்தா அதோட எல்ஸ்க்கு போகும். நான் அங்க ஒரு கண்டிஷன் செக் பண்ண போறேன். ஒருவேளை இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இது உள்ள வந்து நம்ம இங்க கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் 3 பிரிண்ட் பண்ணுவோம். ஒருவேளை இதுவும் ஃபால்ஸா இருந்தா, அதாவது கண்டிஷன் 3 ஃபால்ஸா இருந்தா எல்ஸ்க்கு போய் நான் இங்க ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். இப்ப கண்டிஷன் 4. ஒருவேளை இது ட்ரூவா இருந்தா இது உள்ள வந்து இதுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட்மெண்ட் 4 எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஒருவேளை இதுவும் ஃபால்ஸா இருந்தா எல்ஸ்க்கு போயிடும். இனிமே என்கிட்ட எந்த கண்டிஷனும் இல்லை. அப்ப இனிமே நான் இஃப் போட வேண்டிய அவசியம் இல்லை. அதோட முடிஞ்சு போச்சு. கடைசியா நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியே போயிடும். அப்ப இது பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, ஒரு ஸ்டெப் மாதிரியும் ஒரு லேடர் மாதிரி இருக்கு. கரெக்டா? இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு, ஒரு லேடர் மாதிரி இருக்கு. கரெக்டா? சோ அப்போ இந்த கண்டிஷன் செக் பண்ணோம். இது ட்ரூவா இருந்தா இது உள்ள ஒருத்தர் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியே போயிடும். ஒருவேளை இது ஃபால்ஸா இருந்தா எல்ஸ்க்கு வந்து அடுத்த கண்டிஷனை செக் பண்ணும். ஏன்னா எல்ஸ்ல என்ன கொடுத்துருக்கேன், ஸ்டேட்மெண்ட் எதுவும் கொடுக்கல, கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுத்துருக்கேன், இஃப் தான் கொடுத்துருக்கேன். அப்ப இதை செக் பண்ணும். ட்ரூவா இருந்தா
உள்ள வரும். ஃபால்ஸா இருந்தா இதை விட்டு வெளியே போகும் இந்த எல்ஸுக்கு. அப்ப அங்க என்ன கொடுத்துருக்கேன், ஒரு கண்டிஷன். அப்ப அதை செக் பண்ணும். ஒருவேளை இது ட்ரூவா இருந்தா இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியே போயிடும். ஒருவேளை இதுவும் ஃபால்ஸா இருந்தா என்ன நடக்கும், இதோட எல்ஸ் இது செக் பண்ணும். இது ட்ரூவா இருந்தா இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியே போகும். ஒருவேளை இதுவும் ஃபால்ஸா இருந்தா இந்த லாஸ்ட்ல இருக்கிற எல்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியே போகும். சரியா, இப்படிதான் செக் பண்ணும். அப்போ whenever we have the multiple options to check, whenever we have the multiple options to check, we have to go with if, else, if, ladder. சார் மல்டிபிள் ஆப்ஷன் இருந்தா நெஸ்டட் இஃப் சொல்றீங்க, if else if ladder சொல்றீங்க. ஆமா, மல்டிபிள் ஆப்ஷன் இருந்தா if nested if யூஸ் பண்ணிக்கலாம், if else if யூஸ் பண்ணிக்கலாம். எப்ப nested if யூஸ் பண்ணனும், எப்ப if else if யூஸ் பண்ணனும்ன்றத அந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்த நீங்க டிசைட் பண்ணனும். அது எப்படி சார் நாங்க டிசைட் பண்றதுன்னு கேட்டா, அவுட்டர் கண்டிஷன் ட்ரூவா இருந்தா தான் உள்ள இருக்கிற கண்டிஷன் செக் பண்ணணும்னு இருந்ததுன்னா நெஸ்டட் இஃப் போயிடணும். அவுட்டர் ஒன் ஃபால்ஸா இருந்தா தான் அடுத்ததே செக் பண்ணணும்னு இருந்தா நெஸ்டட் இஃப் வரணும். சி, எப்ப இந்த கண்டிஷன் 2 செக் ஆகும், இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆனாதான் இந்த கண்டிஷனுக்கே அது வரும். இந்த கண்டிஷன் பாஸ் ஆயிடுச்சுன்னா ட்ரூவா இருந்தா உள்ள வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியே போயிட்டு இருக்கும். கரெக்டா, இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆனாதான் இந்த இடத்துக்கே அது வரும். அப்போ அவுட்டர் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனாதான் அடுத்த கண்டிஷன் செக் பண்ணணும் அப்படின்ற சிச்சுவேஷன் இருக்கிற இடத்துல if else if ladder. அவுட்டர் ட்ரூ ஆனா தான் அடுத்ததே செக் பண்ணணும்னா நெஸ்டட் இஃப். இப்ப பாருங்க நெஸ்டட் இஃப்ல என்ன சொன்னோம் நம்ம, இந்த கண்டிஷன் ட்ரூ ஆனாதான் உள்ள வந்து இந்த கண்டிஷனே செக் பண்ணும். இது ட்ரூ ஆனாதான் உள்ள வந்து இந்த கண்டிஷனை செக் பண்ணும். ஆனா நெஸ்டட் இஃப் if else if ladderல இது ஃபால்ஸ் ஆனாதான் இதை செக் பண்ணும், இது ஃபால்ஸ் ஆனாதான் இதை செக் பண்ணும், இது ஃபால்ஸ் ஆனாதான் இதையே செக் பண்ணும். கரெக்டா, அப்போ அவுட்டர் இருக்கிற கண்டிஷன்ஸ் ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஃபால்ஸ்னு வந்தாதான் அடுத்தடுத்த கண்டிஷன் செக் பண்ணும். நெஸ்டட் இஃப்ல அவுட்டர் கண்டிஷன் ட்ரூ ஆனாதான் உள்ள இருக்கிற கண்டிஷன் செக் ஆயிட்டு போகும். தட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் நெஸ்டட் இஃப் அண்ட் if else if ladder. அப்ப இதுக்கு ஒரு சினாரியோ சொல்லுங்க சார். இப்போ போன முறை சொன்ன எக்ஸாம்பிள்ல தெளிவா உங்களுக்கு தெரியுது. 2 ஆல் ஆனாதான் ஒரு நம்பர் 4 ஆல டிவைட் ஆகும், 4 ஆல் ஆனாதான் 8 ஆல் ஆகும், 8 ஆல் ஆனாதான் 16 ஆல் ஆகும். கரெக்டா, சோ அப்ப அப்படிதான் நம்ம செக் பண்ணிட்டு வந்தோம். அப்ப அவுட்டர் ஓகே ஆனாதான் அடுத்தடுத்தது வந்தது. இப்போ இல்லைன்னா தான் அடுத்தடுத்து வரணும். அது எப்படி சார் அப்படின்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மார்க்னு ஒன்று எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம், மார்க்னு ஒரு நம்பர், சே ஃபார் எக்ஸாம்பிள் 56. இப்போ இந்த 56ன்ற மார்க்கை நம்ம கிரேடா கன்வெர்ட் பண்றோம். எப்படி கிரேடா, பட் அந்த டீச்சர் வந்து ஒரு பையனோட பேப்பரை கரெக்ட் பண்ணி 56 மார்க் போட்டுட்டு என்ன பண்றாங்க, கிரேடா கன்வெர்ட் பண்றாங்க. அப்போ கன்வெர்ட் பண்றச்ச அவங்களுக்குன்னு ஒரு 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 இது கொடுத்துருப்பாங்க. ஒரு பையன் வந்து 81ல இருந்து 100 எடுத்துட்டான்னா அவனுக்கு A கிரேட் போடுங்க, கிரேடு A போடுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சேம் வே டிஃபரண்ட் செட்ஸ் கொடுத்துருப்பாங்க. கிரேட் B, கிரேட் C, கிரேட் D, ஃபெயில்னு வச்சுக்கலாம். சரி, அப்போ ஒரு பையன் 61ல இருந்து 80க்குள்ள எடுத்துட்டானா கிரேட் பி. அதே மாதிரி 41ல இருந்து 60க்குள்ள எடுத்துட்டானா கிரேட் சி. அதே மாதிரி 21ல இருந்து 40க்குள்ள எடுத்துட்டானா கிரேட் டி. அப்ப 0ல இருந்து 20க்குள்ள எடுத்துட்டானா ஃபெயில் ஆயிட்டானா. அப்ப இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பா. கரெக்டா, அப்ப இந்த மார்க் எதுல ஃபாலோ ஆகுதோ அது கொடுப்பாங்க. சப்போஸ் இப்ப இந்த பையன் 56 மார்க் எடுத்துட்டான், டீச்சர் என்ன பண்ணுவாங்க, முதல்ல இதை செக் பண்ணி பார்ப்பாங்க. 56 இதுக்குள்ள வருதா, இல்லைன்னா அப்ப அடுத்த ஸ்டூடெண்ட் போயிடுவாங்களா, போக மாட்டாங்க. இல்லைன்னா அடுத்ததுக்கு வருவாங்க. போன முறை இருந்தாதான் அடுத்ததுக்கு வந்துச்சு, இந்த முறை இல்லைன்னா தான் அடுத்ததுக்கு வருது. அப்ப இந்த இடத்துல நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணணுமா, if else if யூஸ் பண்ணணுமா, if else if ladder யூஸ் பண்ணணும். அப்ப இல்லைன்னா தான் அடுத்ததுக்கு வருது, எல்ஸ்னா தான் அடுத்ததுக்கு வருது. அப்ப இது இல்லைன்னா இதுக்கு வருது. அப்ப இதுல என்ன செக் பண்றாங்க, 56 இதுல வருதான்னு பாக்குறாங்க. இதுலயும் இல்லைன்னா என்ன பண்றாங்க, வெளியே போயிடுறாங்களா, கிடையாது, அடுத்ததுக்கு வராங்க. அப்போ 41ல இருந்து 60 வருதா, வருது. அப்போ கிரேட் சி. இப்போ இனிமே அவள்தான் முடிஞ்சு போச்சு, இனிமே கீழே செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ வெளியே போயிடுவாங்க. கிரேட் சி போட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. கிளியரா? அப்போ இட் இஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஃபார் இஃப் எல்ஸ் இஃப் ladder. அப்போ இதையே நம்ம என்ன பண்ணிடலாம், ப்ரோக்ராமா மாத்தி விட்டுறலாம். அப்போ ஆல்ரெடி நான் கிளாஸ் எழுதிட்டேன், கண்ட்ரோல் டெமோ கிளாஸ்க்குள்ள ஒரு வேரியபிள் எழுதியிருக்கேன். வேரியபிளுக்கு பேரு மார்க். சே மார்க் என்ன எடுத்துக்கிட்டேன், சே 56. மெத்தட் ஒன்று எழுதுறேன், இந்த மெத்தடுக்கு பேரு கிரேட் செக்னு வைக்கிறேன். மீனிங்ஃபுல்லா நான் வைக்கிறேன், நீங்க எது வேணா வச்சுக்கலாம், நீங்க உங்க பேர் கூட வச்சுக்கோங்க. கிரேட் செக்னு பேர் வைக்கிறேன், கேமல் நோட்டேஷன் யூஸ் பண்ணி பேர் வைக்கிறேன். மெத்தட் உள்ள இப்போதைக்கு எனக்கு லாஜிக் எதுவும் தெரியாது, அதனால என்ன பண்றேன், எம்டியா விட்டுடுறேன். என்ன பண்ணிட்டேன், எம்டியா விட்டுட்டேன், எம்டி ஆக்கிட்டேன். சரியா, மெத்தட்ல இப்போ எம்டியா இருக்கு. மெயின் மெத்தட் எழுதியிருக்கேன், பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்ட்ஸ். ஆப்ஜெக்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணி மெத்தடை கால் பண்ணிட்டேன். மெத்தடோட பேரு கிரேட் செக். சரியா, அப்போ ஒரு கிளாஸ்க்குள்ள செய்ய வேண்டிய 5 விஷயமும் செஞ்சுட்டேன். வேரியபிள் எழுதிட்டேன், மெத்தட் எழுதிட்டேன், மெயின் மெத்தட் எழுதிட்டேன், ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டேன், மெத்தடை கால் பண்ணியாச்சு. அப்போ பேசிக் விஷயம்லாம் முடிச்சிட்டோம். இப்போ ஒன்னே ஒன்று என்ன பெண்டிங், லாஜிக்கை கூட யோசிச்சு வச்சுட்டேன். கரெக்டா என்ன பண்ண போறோன்றதை ரெடி பண்ணியாச்சு.
அப்போ டைரக்டா லாஜிக் எழுத வேண்டியதுதான். அப்போ இப்ப தெளிவா முடிவு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இஃப் எல்ஸ் இஃப் லேடர்னு. அப்போ முதல் செக் பண்றேன், ஒரு பையனோட மார்க் 80 விட பெருசா இருக்கணும், 100 விட சின்னதா இருக்கணும். எப்படி இருக்கணும்? 80 விட பெருசா இருக்கணும், அட் த சேம் டைம் 100 விட சின்னதாவா இருக்கணும். இப்படி இருந்தா மட்டும் கிரேட் ஏ. இப்படி இருந்தா மட்டும் கிரேட் ஏ. ஓகே, so அப்போ mark should be greater than 80. Mark should be greater than 80. At the same time, mark should be less than or equal to 100. 100 விட சின்னதாகவும் இருக்கலாம், 100 ஈக்குவலாகவும் இருக்கலாம். கரெக்டா? ஆனா 80 விட பெருசா இருக்கணும். இதுவும் இருக்கணும், இதுவும் இருக்கணும். அப்ப நடுவில் என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும்? இது ஒரு கண்டிஷன். கரெக்டா? மார்க் கிரேட்டர் than 80 ஒரு கண்டிஷன். ஏன்னா வேரியபிளும் ரிலேஷன் ஆபரேட்டரும் இருக்கு. மார்க் லெஸ் than or equal to 100ன்றது ஒரு கண்டிஷன். ஏன்னா வேரியபிளும் ரிலேஷன் ஆபரேட்டர் இருக்கு. இப்போ எத்தனை கண்டிஷன் இருக்கு? 2 கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் இருக்கு? 2 கண்டிஷன். 2 கண்டிஷனுக்கு நடுவில் நீங்க என்ன ஆபரேட்டர் எப்பவுமே யூஸ் பண்ணிக்கலாம்? லாஜிக்கல் அண்ட், லாஜிக்கல் ஆர், லாஜிக்கல் நாட். 2 கண்டிஷன் வராது, ஒண்ணுக்கு தான் வரும். ஒன்னு லாஜிக்கல் அண்ட் இருக்கலாம், இல்ல லாஜிக்கல் ஆர் இருக்கலாம். இப்போ எனக்கு இதுவும் வேணும், இதுவும் வேணும். 80 விட பெருசாவும் இருக்கணும், 100 விட சின்னதாகவும் இருக்கணும். இதுவும் வேணும், இதுவும் வேணும். ரெண்டுமே ட்ரூவா இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்? அண்ட் ஆபரேட்டர். அண்ட் ஆபரேட்டர். என்ன ஆபரேட்டர்? அண்ட். அண்ட் தான் அடமெண்டான ஆபரேட்டர். அண்ட் தான் என்ன ஆபரேட்டர்? அடமெண்ட். எப்பவுமே ரெண்டுமே ட்ரூவா இருந்தா ட்ரூ கொடுக்குற ஆபரேட்டர் யாரு? அண்ட் மட்டும்தான். அப்ப இது ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன யூஸ் பண்ணணும்? அண்ட். இதுவும் வேணும், அண்ட் இதுவும் வேணும். அப்ப அண்ட் ஆபரேட்டர் எப்படி போடணும்? இந்த மாதிரி போடணும். சொல்லி கொடுத்தாலும் நேற்று ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா? ரெண்டுமே இருந்தா என்னன்னு பிரிண்ட் பண்ணுவேன்? கிரேடு ஏ, கிரேடு ஏ. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? எல்ஸுக்கு போயிட்டு அடுத்த கண்டிஷன் செக் பண்றேன். இஃப் மார்க் should be greater than 60. அடுத்து எப்படி இருக்கணும்? மார்க் 60 விட பெருசா இருக்கணும், 80 விட சின்னதாவோ இல்ல ஈக்குவலாவோ இருக்கணும். கரெக்டா? அப்ப 60 விட பெருசா இருக்கணும், இல்லாட்டி 80 விட சின்னதாவோ இல்ல ஈக்குவலாவோ இருக்கணும். ரெண்டுமே இருக்கணும். அப்ப என்ன சிம்பிள்? அண்ட். ரெண்டுமே இருக்கணும்னா என்ன சிம்பிள்? அண்ட் சிம்பிள். system.out.println கிரேடு பி. அப்ப அதே மாதிரி அடுத்தது என்னது? ஆமா, அடுத்தது என்னது? 40 விட பெருசா இருக்கணும், 60 விட சின்னதாவோ இல்ல ஈக்குவலாவோ இருக்கணும். அப்போ மார்க் should be greater than 40 and it should be less than or equal to 60. அப்படி இருந்தா கிரேடு சி. அடுத்தது என்னது? அடுத்தது என்னது? 20 விட பெருசா இருக்கணும், அடுத்து 20 விட பெருசா இருக்கணும், 40 விட சின்னதாவோ இல்ல ஈக்குவலாவோ இருக்கணும். அப்போ 40 விட லெஸ்ஸர் தானாவோ ஒரு ஈக்குவலாவோ இருந்தா கிரேடு டி. அப்படி இல்லைன்னா என்னதான் ஆயிட்டான்னு அர்த்தம்? அப்படி இல்லைன்னா எல்ஸ்ல இனிமே வேற என்ன இருக்கா கண்டிஷன்? லாஸ்ட் கண்டிஷன். கரெக்டா? செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. லாஸ்ட்ல அது என்னது? எல்ஸ்ல ஃபெயில். முடிஞ்சா? முடிஞ்சா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் 56. இப்போ சொல்லுங்க, 56 கிரேட்டர் than 80யா? greater than 80 கிடையாது. அப்போ ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ்னாலே அண்ட் என்னத்தை கொடுத்துரும்? ஃபால்ஸ் தான் கொடுப்போம். அப்போ உள்ள வர போறது இல்லை. எங்க போகும்? எல்ஸுக்கு. 56 greater than 60யா? கிடையாது. அப்ப எங்க போகும்? எல்ஸுக்கு. 56 greater than 40யா? ஆமா. லெஸ் than 60யா? ஆமா. அப்ப ரெண்டுமே ட்ரூ ஆயிடுச்சு. அப்ப எங்க வரும்? உள்ள வந்து கிரேட் சி பிரிண்ட் ஆயிட்டு வெளியே போயிடும். அவ்வளவுதான். கண்ட்ரோல் F11 கொடுத்தா அவுட்புட் இஸ் கிரேட் சி. இப்போ ஒரு பையன் வந்து 99 மார்க் எடுத்திருக்கான். எவ்வளவு? 99 மார்க். 80 விட பெருசா 99? எஸ். 100 விட சின்னதா? எஸ். அப்போ ட்ரூ 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 ட்ரூனா ட்ரூவை கொடுப்போம் அண்ட். அப்ப யார் பிரிண்ட் ஆவாங்க? கிரேட் ஏ பிரிண்ட் ஆகும். அடுத்து ஒரு பையன் வந்து 12 மார்க் எடுத்துட்டான். 80 விட பெருசா? கிடையாது. அப்போ வெளியே போயிடும். 60 விட பெருசா? கிடையாது. 40 விட பெருசா? இல்ல. 20 விட பெருசா? இல்ல. அப்ப எதுவுமே இல்லைன்னா லாஸ்ட் எல்ஸ்ல என்ன இருக்கு? ஆமா, 12 மார்க் எடுத்தா ஃபெயில் தான். கரெக்டா? சிம்பிள். 80. ஸோ 80 கொடுத்தா அவன் என்ன மார்க் எடுத்து? 80 கொடுத்தா என்ன கிரேட் வரணும்? கிரேட் பி வரணும். கரெக்டா? 80 விட பெருசா? இல்ல. அப்ப இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். நம்ம ஒன்னும் ஈக்குவல் சிம்பிள் நீங்க போடலையே. அப்ப இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். அப்போ எங்க போகும்? எல்ஸ். 60 விட பெருசா 80? ஆமா. 80 விட சின்னதா 80? கிடையாது. ஆனா 80 ஈக்குவலா? எஸ். ஒன்னு சின்னதா இருக்கணும், இல்ல ஈக்குவலா இருக்கணும். ஈக்குவலா இருக்கு. அப்ப ட்ரூ ட்ரூ ட்ரூ. அப்ப யார் பிரிண்ட் ஆவாங்க? கிரேட் பி பிரிண்ட் ஆகும். சி கிரேட். சரியா?
லாஸ்ட் ஒன்னு ஸ்விட்ச் கேஸ். இதோட நமக்கு கண்ட்ரோல் முடியும். இதோட நமக்கு என்ன முடியுது? கண்ட்ரோல் முடிஞ்சிருது. லாஸ்ட் எதுங்க போட்டு போட்டு switch case. minutes முடிச்சிடலாம். இது பேரே switch statement. ஆனா switch statement சொல்ல மாட்டாங்க. switch case தான் சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா சொல்லுவாங்க? இதுல நம்ம நிறைய கேசஸ் சொல்லுவோம். மற்ற கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டோட இந்த ஸ்விட்ச் கேஸ் வேற மாதிரி ஒர்க் ஆகும். இது எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா டு எக்ஸிக்யூட் பர்டிகுலர் பிளாக். ஒரு பர்டிகுலர் பிளாக் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா ஸ்விட்ச் கேஸ் போயிடணும். டு எக்ஸிக்யூட் பர்டிகுலர் பிளாக், நிறைய பிளாக் இருக்கும், அதுல ஒரு பர்டிகுலர் பிளாக்கை சூஸ் பண்ணோம்னா அப்போ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல we can go with switch case. ஸோ அப்போ பர்டிகுலர் பிளாக்குக்காக நம்ம இங்க போறோம். ஓகே சரி, இது பார்க்க எப்படி இருக்கும் சார்னு கேட்டா ஸ்விட்ச் பக்கத்துல கண்டிஷன் வருமானு கேட்டா கண்டிஷன் கிடையாது, இந்த முறை எக்ஸ்பிரஷன். அப்ப மற்றதோட இதுல ஏன் டிஃபர் ஆகுதுன்னா மற்ற எல்லாத்துலயும் நம்ம கண்டிஷன் தான் பேசிட்டு இருந்தோம், இங்க மட்டும் எக்ஸ்பிரஷன் பேசுறோம். எக்ஸ்பிரஷன் பத்தி நான் உங்களுக்கு இது முன்னாடி சொல்லி கொடுத்தது இல்லை, அப்ப இந்த ப்ரோக்ராம்ல நான் சொல்லி தரேன். சரியா? இந்த ஸ்விட்ச் உள்ளார என்ன பண்ணுவாங்க, நிறைய கேஸ் எழுதி வச்சிருப்பாங்க, நிறைய கேஸ் எழுதி இருப்பாங்க. இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூ 1 இருக்கும், இது உள்ளார ஸ்டேட்மெண்ட்ஸ், இதுக்குள்ள நீங்க என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்களோ அத்தனையும் கொடுத்துக்கலாம். பிரேக் ஒன்று அடிக்கணும். சரியா? இது மாதிரி என்ன பண்ணணும், கேஸ் ஸ்டேட்மெண்ட் பிரேக், கேஸ் ஸ்டேட்மெண்ட் பிரேக், அந்த மாதிரி நிறைய கேசஸ் எழுதிக்குவாங்க, நிறைய கேசஸ் எழுதிடுவாங்க. சரியா? வேல்யூ 1, வேல்யூ 2, வேல்யூ 3, வேல்யூ 4, வேல்யூ 5, அப்புறமா டிஃபால்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. சரியா? இப்போ என்னன்னா இந்த மாதிரி எத்தனை கேஸ் சார் மேக்ஸிமம் எழுதிக்கலாம்னு கேட்டா எத்தனை கேஸ் வேணாலும் எழுதிக்கலாம். நான் 5 வரைக்கும் நிறுத்திட்டேன், நீங்க எத்தனை பண்ணிக்கலாம், எத்தனை வேணா எழுதிக்கலாம். சரியா? ஸோ அப்போ உங்க விருப்பம் தான் அது. ஸோ அப்போ என்ன நடக்கும் சார்னு கேட்டா இந்த எக்ஸ்பிரஷன் என்ன மீனிங்னா இதோட ரிசல்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா வருமானு கேட்டா இட் மே பி ட்ரூ ஆர் ஃபால்ஸ், it can be a number, it can be a letter, it can be a group of letter, it can be anything. இதோட ரிசல்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா தான் வரணும்ன்ற அவசியம் இல்லை, இது எதுவாக வேணா இருக்கலாம். கண்டிஷன் அந்த ரிசல்ட் என்னவா இருக்கணும், ட்ரூ ஆர் ஃபால்ஸா மட்டும் தான் இருக்கணும். எக்ஸ்பிரஷன் அந்த ரிசல்ட் என்னவா இருக்கணும், எது வேணா இருக்கலாம். என்ன இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். சரியா? அப்ப அதனாலதான் இந்த இடத்துல கண்டிஷன் போடாம என்னன்னு போட்டேன், எக்ஸ்பிரஷன் போட்டேன். கண்டிஷன் போட்டுருந்தா நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வரணும்னு நினைச்சிருப்பீங்க. எக்ஸ்பிரஷன் போட்டா நீங்க என்ன நினைக்கணும், எதுவா வேணா இருக்கலாம்னு நினைக்கணும். சோ அப்போ எதுவா இருந்தாலும் இங்க என்ன ரிசல்ட் வருதோ அதை எதுக்கு அகேன்ஸ்டா அது மேட்ச் பண்ணும், வேல்யூ 1க்கு அகேன்ஸ்டா மேட்ச் பண்ணும். ஒருவேளை ரெண்டும் மேட்ச் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இது உள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிட்டு ப்ரோக்ராம் வெளியே போயிடும். இது உள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிட்டு ப்ரோக்ராம் வெளியே போயிடும். எப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், இந்த வேல்யூவும் இந்த எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட்டும் மேட்ச் ஆச்சுன்னா உள்ள வரும். சப்போஸ் மேட்ச் ஆகல, இந்த எக்ஸ்பிரஷன்ல வந்த ரிசல்ட்டும் வேல்யூ 1ம் மேட்ச் ஆகல, அப்ப என்ன பண்ணும், வெளியே போயிடுமான்னு கேட்டா வெளியே போகாது. அந்த எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட்டும் வேல்யூ 2வும் மேட்ச் பண்ணும். என்ன மேட்ச் பண்ணும், வேல்யூ 2வை மேட்ச் பண்ணிட்டு உள்ள வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியே போகும். ஒருவேளை மேட்ச் ஆச்சுன்னா இந்த எக்ஸ்பிரஷனோட ரிசல்ட்டும் வேல்யூ 1ம் மேட்ச் பண்ணும். மேட்ச் ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆயிட்டு ப்ரோக்ராம் வெளியே போயிடும். ஒருவேளை மேட்ச் ஆகல அப்படின்னா உள்ள வராது, அதுக்கு பதிலாக என்ன பண்ணும், அடுத்த கேஸை மேட்ச் பண்ணும். அடுத்த கேஸ் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம், அதுவும் மேட்ச் ஆகல, அப்ப என்ன பண்ணும், அடுத்த கேஸ் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம், அதுவும் மேட்ச் ஆகல, அப்ப என்ன பண்ணும், அடுத்த கேஸ் மேட்ச் ஆகுதா, இந்த எக்ஸ்பிரஷன்ல வந்த ரிசல்ட்டும் அடுத்த கேஸும் மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். இப்போ மேட்ச் ஆயிடுச்சு, என்ன பண்ணும், இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ப்ரோக்ராம் வெளியே போயிடும். இப்போ மேட்ச் ஆயிடுச்சுன்னா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வெளியே போயிடும். மேட்ச் ஆகலைன்னா அடுத்தடுத்து இருக்கிறத செக் பண்ணிட்டே இருக்கும். இப்போ உங்ககிட்ட ஒரு பஞ்ச் ஆஃப் கீஸ் இருக்கு, 5 கீ இருக்கு, ஒரே ஒரு ரூம் இருக்கு. இப்போ எந்த கீன்னு உங்களுக்கு தெரியல, என்ன பண்ணுவீங்க, முதல் கீ ஃபர்ஸ்ட் போடுவீங்க. திறந்துச்சுன்னா மித்தி 4 செக் பண்ணுவீங்க, பண்ண மாட்டீங்க. சரி, உங்ககிட்ட 5 கீ இருக்கு, ஒரே ஒரு ரூம் இருக்கு, முதல் கீ போடுறீங்க, ஓப்பன் ஆகல, அப்ப நான் உடச்சிடுவீங்களா, என்ன பண்ணும், அடுத்த கீ போடுவீங்க. அதே தான் இங்க சொல்றேன். வேல்யூ 1 மேட்ச் பண்ணோம், மேட்ச் ஆகல, என்ன பண்ணணும், அடுத்த கீ போட வேண்டியதான். வேல்யூ 2 செக் பண்ணணும், அதுவும் மேட்ச் ஆகல, என்ன பண்ணணும், வேல்யூ 3, அதுவும் மேட்ச் ஆகல, என்ன பண்ணணும், வேல்யூ 4, அதுவும் மேட்ச் ஆகல, என்ன பண்ணணும், வேல்யூ 5, இதுவும் மேட்ச் ஆகலன்னா வேற வழியில உடச்சிடுவீங்கல்ல. 5 கீ இருக்கு, 5மே மேட்ச் ஆகல, என்ன பண்ணணும், உடைக்கணும்ல. அதே தான் டிஃபால்ட்டா என்னது, எப்போ எந்த கேஸுமே மேட்ச் ஆகலையோ அப்ப எது எக்ஸிக்யூட் ஆயிடும், டிஃபால்ட்ல என்ன இருக்கோ அது எக்ஸிக்யூட் ஆயிட்டு வெளியே போயிடும்.
கிளியரா? டிஃபால்ட் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்? இஃப் none of the cases got matched. போடணுன்ற அவசியம் ஒன்றும் இல்லை, போடணுன்ற அவசியம் இல்லை. கடைசி ஸ்டேட்மெண்ட்டுக்கு பிரேக் போடணுன்ற அவசியம் இல்லை, டிஃபால்ட்டும் போடணுன்ற அவசியம் ஒன்றும் இல்லை, கம்பல்சரி போடணுன்ற மேண்டேட்டரி கிடையாது. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கலாம், இட் இஸ் நாட் மேண்டேட்டரி. டிஃபால்ட் கண்டிப்பா போடணுமா சார்னா கிடையாது, வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் மேண்டேட்டரின்னு கேட்டால் அது கூட மேண்டேட்டரி இல்லை, இது போடலைன்னா கூட ப்ரோக்ராம் வரும், ஆனால் வந்தால் என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியணும்ல. அப்போ இங்கே பிரேக் ஸ்டேட்மெண்ட் மேண்டேட்டரியா கடைசியிலனா, கடைசியில் நீங்கள் பிரேக் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் என்னதான் ஆக போகுது, அது வெளியே தான் போக போகுது. அதனால டிஃபால்ட்டுக்கு பிரேக் போட்டாலும் ஓகே தான், போடலைனாலும் ஓகே தான். சரியா? முதல்ல டிஃபால்ட்டே போட்டாலும் ஓகே தான், போடலைனாலும் ஓகே தான். பிகாஸ் டிஃபால்ட் இட் செல்ஃப் என்னமா ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் கூட போட்டால் கூட போதும். உங்களுக்கு வேணும்னா டிஃபால்ட்னு ஒன்று இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியணும்ல, வேணும்னா போட்டுக்கலாம், வேண்டாம்னா விட்டுறலாம். சரியா? மேண்டேட்டரி கிடையாதுன்னு சொல்றேன். சரி, இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதிட்டு வரலாம். ஸோ நான் கண்ட்ரோல் டெமோன்னு ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன், ஒரு வேரியபிள் ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த முறை இன்டீஜர் வேணாம், சும்மா இன்டீஜரை தானே எழுதிட்டு இருக்கோம். ஸ்ட்ரிங்குக்கு போயிடலாம். ஸ்ட்ரிங்கு ப்ரூஃப்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கிறேன். இந்த ப்ரூஃப்ல ஏதாவது ஒரு டேட்டா பாஸ் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரிங் எதுக்குள்ள கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், டபுள் கோட்ஸ்குள்ள கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஆதார் அப்படின்னு கொடுக்குறேன். என்ன கொடுத்துருக்கேன்? ஆதார். இப்போ ப்ரூஃப்ல என்ன சேவ் ஆயிருக்கு? ப்ரூஃப்ல என்ன சேவ் ஆயிருக்கு? ஆதார்னு சேவ் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன செக் பண்ண போறேன் அப்படின்னா ப்ரூஃப் செக். நான் என்ன செக் பண்ண போறேன்? ப்ரூஃபை செக் பண்ணேன். உள்ள லாஜிக் எழுதணும். இப்போதைக்கு எனக்கு எந்த லாஜிக்கும் தெரியாது, ஸோ எம்டியா விட்றேன். இப்போதைக்கு எந்த லாஜிக்கும் தெரியல, ஸோ அதனால என்ன பண்ணிட்டேன், அதை எம்டி பண்ணிட்டேன். அடுத்து மெயின் மெத்தட் எழுதணும், எழுதியாச்சு. ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணணும், கிரியேட் பண்ணியாச்சு. மெத்தடை கால் பண்ணணும், அதுவும் பண்ணியாச்சு. ப்ரூஃப் செக் முடிஞ்சா? அப்போ ஒரு கிளாஸ்க்குள்ள என்னென்ன எழுதணுமோ அதெல்லாமே எழுதியிருக்கேன். வேரியபிள் எழுதிட்டேன், மெத்தட் எழுதிட்டேன், மெயின் மெத்தட் எழுதிட்டேன், ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டேன், ஆப்ஜெக்டை வச்சு மெத்தடை கால் பண்ணியாச்சு. அப்போ எல்லாம் முடிஞ்சிச்சு. அப்போ லாஜிக் எழுதிட்டா ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். இப்போ லாஜிக் பற்றி நான் ஒன்றும் உங்ககிட்ட பேசவே இல்லை இந்த ப்ரோக்ராமுக்கு. இப்போ லாஜிக் பற்றி பேசுகிறேன். இப்போ எங்கிட்ட ஒரு ப்ரூஃப் மாட்டி இருக்கு, ப்ரூஃப் வேல்யூன்னு ஒன்று வருது, அதை நான் செக் பண்ண போகிறேன். இப்போ ப்ரூஃப் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அது எலிஜிபிள் டு வேறு அந்த ப்ரூஃப் வந்து வேலிட் ப்ரூஃபா, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வேலிடான்னு செக் பண்ண போகிறேன். அவ்வளோதான், சும்மா ஸ்டேட்மெண்ட்டாக பிரிண்ட் தான் பண்ண போகிறேன். அப்போ நான் ஒரு ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிறேன். என்ன எழுதிக்கிறேன்? ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் ஒன்று எழுதிக்கிறேன். இப்போதைக்கு எக்ஸ்பிரஷன் எதுவும் தெரியல, என்னன்னு பார்க்கலாம். கேஸ், முதல் கேஸ் எழுதுறேன். முதல் கேஸ் என்ன எழுதுறேன்னா பேன் அப்படின்னு எழுதுறேன். முதல் கேஸ் என்ன எழுதுறேன்? பேன். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல வாட் எவர் த ப்ரூஃப், அந்த ப்ரூஃப் அப்படியே பிரிண்ட் பண்ணுறேன். அதோடு சேர்ந்து என்ன பிரிண்ட் பண்ண போகிறேன்? இட்ஸ் அ வேலிட் ப்ரூஃப். இட்ஸ் அ வேலிட் ப்ரூஃப் டு ஓப்பன் பேங்க் அக்கௌண்ட். பேன் வேலிட் ப்ரூஃப் தானே, பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பேன் வேலிடா யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நான் வேலிட் ப்ரூஃப் பிரிண்ட் பண்ணுறேன். அப்போது நம்ம பாஸ் பண்ணுற எக்ஸ்பிரஷன் பேனாக இருந்துச்சுன்னா பேன் இஸ் அ வேலிட் ப்ரூஃப் பிரிண்ட் ஆகும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? இந்த ப்ரூஃப் ஏ பாஸ் பண்ணுறேன். என்ன பாஸ் பண்ணுறேன்? ப்ரூஃப் ஏ பாஸ் பண்ணுறேன். இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், ப்ரூஃப்ல என்ன இருக்கு? ஆதார் இருக்கு. ப்ரூஃப்ல என்ன இருக்கு? ஆதார். இப்போ இதுல வந்த ரிசல்ட் என்னது? ஆதார். ஆதாரும் பேனும் ஒண்ணா? ஆதாரும் பேனும் ஒண்ணா மேட்ச் ஆயிடுச்சா? மேட்ச் ஆகல. அப்போ இது எக்ஸிக்யூட் ஆகுமா? ஆகாது. எக்ஸிக்யூட் ஆகுமா? ஆகாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? பிரேக் கொடுத்துட்டு அடுத்தது எழுதணும். அடுத்த கேஸ் எழுதணும். கேஸ் 2 எழுதுறேன். இந்த கேஸ் 2ல நான் என்ன எழுதுறேன்னா லைசன்ஸ். என்ன எழுதுறேன்? லைசன்ஸ். இப்போ சொல்லுங்க, ப்ரூஃப்ல என்ன இருக்கு? ப்ரூஃப்ல என்ன இருக்கு? ஆதார். ஆதார் லைசன்ஸ் ஒண்ணா? கிடையாது. அப்ப இது எக்ஸிக்யூட் ஆகுமா? ஆகாது. இது எப்போ உள்ள இது மேட்ச் ஆகலையோ அப்போ உள்ளே வராது. சரியா? என்ன ஆயிடும்? அடுத்த கேஸ் இருக்கான்னு பார்ப்போம். அடுத்த கேஸ் இருக்கான்னு பார்ப்போம். அடுத்த கேஸ்ல ஓட்டர் ஐடின்னு எழுதுறேன். ஆதார் ஓட்டர் ஐடி ஒண்ணா? கிடையாது. அப்ப அதுவும் எக்ஸிக்யூட் ஆகாது. அப்ப அடுத்த கேஸ் எழுதுறேன் பாஸ்போர்ட். பாஸ்போர்ட் கூட வேலிட் ப்ரூஃப் தான் இல்ல? ஸோ அப்போ இப்ப சொல்லுங்க, ஆதார் பாஸ்போர்ட் ஒண்ணா? கிடையாது. அப்ப இதுவும் எக்ஸிக்யூட் ஆகாது. அப்ப அடுத்த கேஸ் எழுதுறேன். இப்ப சொல்லுங்க, ஆதாரம் ஒண்ணா? ஆதாரம் ஒண்ணா? ஆமா, மேட்ச் ஆயிடுச்சு. அப்ப என்ன நடக்கும்? இந்த ப்ரூஃப்ல என்ன இருந்துச்சு? ஆதார். ஆதார் இஸ் அ வேலிட் ப்ரூஃப் டு ஓபன் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிட்டு வெளியே போயிடும். புரிஞ்சா எல்லாருக்கும்? அவ்வளவுதான், போதும். இதுக்கு மேல நான் செக் பண்ண விரும்பல. டிஃபால்ட்டா ஒண்ணே ஒன்று மட்டும் எழுதியது. எதுவுமே மேட்ச் ஆகலன்னா என்ன பண்ணணும்? வாட் எவர் த ப்ரூஃப் என்டர் இஸ் நாட் அ வேலிட் ப்ரூஃப், இஸ் நாட் அ வேலிட் ப்ரூஃப் டு ஓபன் த பேங்க் அக்கௌண்ட். சரியா? டிஃபால்ட் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, வேணும்னா கொடுத்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுறது. சரி, இப்ப சொல்லுங்க, ஆதாரம் ப்ரூஃப்ல என்ன இருக்கு?
ஆதார். பேன் மேட்ச் ஆகுதா? ஆகல. லைசன்ஸ் மேட்ச் ஆச்சா? ஆகல. ஓட்டர் ஐடி ஆகல. பாஸ்போர்ட் ஆகல. ஆதார் ஆயிடுச்சு. அப்போ ஆதார் இஸ் a valid proof to open bank account. print பண்ணிட்டு என்ன நடக்கும்? ப்ரோக்ராம் வெளியே போயிடும். யார் வெளியே கொண்டு போய் விடுவாங்க? பிரேக் ஸ்டேட்மெண்ட். யார் வெளியே கொண்டு போய் விடும்? பிரேக் ஸ்டேட்மெண்ட் தான். அப்ப கண்ட்ரோல் F11 நினைச்சா ஆதார் இஸ் a valid proof to open bank account print ஆயிட்டு வெளியே போயிடுச்சு. சரி, இப்போ நான் இந்த இடத்துல பேன் கொடுக்குறேன். இந்த இடத்துல என்ன கொடுத்துட்டேன்? பேன். இப்போ ப்ரூஃப்ல என்ன இருக்கு? பேன் இருக்கு. பேனும் மேட்ச் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. அப்ப என்ன பிரிண்ட் ஆகும்? பேன் இஸ் a valid proof to open bank account print பண்ணிட்டு ப்ரோக்ராம் வெளியே போயிடும். அப்ப மத்ததெல்லாம் செக் பண்ணுமா? செக் பண்ணாது. அப்போ கண்ட்ரோல் F11. பேன் இஸ் a valid proof to open bank account. இப்போ ப்ரூஃப்ல நான் என்ன கொடுக்குறேன்னா ரேஷன் கார்டு கொடுக்குறேன். என்ன கொடுக்குறேன்? ரேஷன் கார்டு. ப்ரூஃப்ல என்ன இருக்கு? ரேஷன் கார்டு. Is that matched with PAN? No. Matched with license? No. Voter ID? No. Passport? No. Aadhaar? No. அப்ப என்ன எக்ஸிக்யூட் ஆகணும்? அப்ப ரேஷன் கார்டு இஸ் நாட் a valid proof to open bank account print ஆகும். வருதா? அவ்வளவுதான். கிளியரா? ஒருவேளை நம்ம டிஃபால்ட் கொடுக்காம இருந்தோம்னா எம்டி ஸ்கிரீன் வந்திருக்கும். என்ன வந்திருக்கும்? எம்டி ஸ்கிரீன். எதுவுமே பிரிண்ட் பண்ணாம எம்டி ஸ்கிரீன் வந்திருக்கும். சரி, இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? பேன் கொடுக்குறேன். இந்த இடத்துல என்ன கொடுக்குறேன்? பேன். இந்த பேன்ல இருக்கிற பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்துட்டேன். பிரேக் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணிட்டேன்? ஹைட் பண்ணிட்டேன். சரியா? இப்போ சொல்லுங்க, ப்ரூஃப்ல என்ன இருக்கு? பேன். பேன் மேட்ச் ஆயிடுச்சா? அப்ப இது என்ன பிரிண்ட் ஆயிருக்கும்? பேன் இஸ் a valid proof to open bank account print ஆயிருக்கும். அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ராசஸ் பண்ணிருக்கோம். மேட்ச்ல பண்ண தெரியாது. ஏன்னா இப்போ ஓபன் பண்ணிடுச்சு. கேஸ் இங்க மேட்ச் ஆகி ஓபன் ஆயிடுச்சு. அடுத்த பிரேக் வர வரைக்கும் நடுவுல என்னென்ன இருக்கோ அத்தனை எக்ஸிக்யூட் பண்ணிடும். அடுத்த பிரேக் வர வரைக்கும் நடுவில் என்னென்ன இருக்கோ அத்தனையுமே எக்ஸிக்யூட் பண்ணிடும். அப்படி பார்த்தா இந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கா? அப்ப இது என்ன நடக்கும்? மறுபடியும் ப்ரூஃப்ல என்ன இருக்கு? ப்ரூஃப்ல என்ன இருக்கு? பேன் தான் இருக்கு. அப்ப மறுபடியும் என்ன பிரிண்ட் பண்ணும்? பேன் இஸ் a valid proof to open bank account ரெண்டாவது வாட்டி பிரிண்ட் பண்ணும். எத்தனாவது வாட்டி பிரிண்ட் பண்ணும்? செகண்ட் டைம் பிரிண்ட் பண்ணும். ஏன்? ஏன்னா இது வெளியே போறதுக்கு வழி இல்லை. பிரேக் கொடுத்தனா? பிரேக் எடுத்துட்டேன். பிரேக் என்ன பண்ண? எடுத்துட்டேன். சரி, மேட்சே பண்ணாது. இப்ப இங்கதான் ஓபன் பண்ணி விட்டுருச்சுல, அப்ப உள்ள இருக்கிற எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணும். இதை மேட்ச் பண்ணாதுன்ற நான் புரியுதா? கேஸே மேட்ச் பண்ணாது. அது ஓபன் பண்ணிடுச்சு. அதுக்கு கீ கட்சி ரூம் விட்டு உள்ள வந்துருச்சு. ரூம் ஓபன் பண்ணி உள்ள வந்துருச்சு. இனிமே திருப்பி ரூம் ஓபன் பண்ண வேண்டிய அவசியம் அதுக்கு இல்ல. உள்ள இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு பிரேக் வந்தாதான் வெளியே போகும். அப்போ இது ஓபன் பண்ணி விட்டதுனால இதுவும் எக்ஸிக்யூட் பண்ணிடும். இதை ப்ராசஸ் பண்ணும். ஆனா மேட்ச் பண்ண தெரியாது. ஆனா ஆல்ரெடி மேட்ச் ஆகி உள்ள வந்துருச்சு. இதுல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. அப்ப பிரிண்ட் பண்றதுக்கு எதுவும் இல்லை. ஆனா இங்க என்ன இருக்கு? பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அப்ப இங்க என்ன பிரிண்ட் பண்ணும்? ப்ரூஃப்ல என்ன இருக்கு? ப்ரூஃப்ல என்ன இருக்கு? பேன் இருக்கு. அப்ப மறுபடியும் ஒரு முறை பேன் இஸ் a valid proof பிரிண்ட் பண்ணும். அடுத்து யார் இருக்கிறது? பிரேக். பிரேக் என்ன பண்ணும்? வெளியே அனுப்பிச்சு விட்டுரும். அப்ப எத்தனை முறை பிரிண்ட் ஆயிருக்கும்? 2 முறை பிரிண்ட் ஆயிருக்கும். அப்ப பிரேக் கொடுக்கலன்னா என்ன நடக்கும்? கீழே இருக்கிறதெல்லாம் சேர்ந்து வந்துடும். அப்ப மறுபடியும் இந்த பிரேக் என்ன எடுத்துட்டு என்ன நடந்திருக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். லைசன்ஸ்ல இருக்கிற பிரேக் நான் எடுத்துட்டேன். என்ன நடந்துரும்? பேன் ஓபன் பண்ணி விட்டுரும். மேட்ச் ஆயிடுச்சு, ஓபன் பண்ணிடும். இதுவும் பிரிண்ட் ஆகும், இதுவும் பிரிண்ட் ஆகும், இதுவும் பிரிண்ட் ஆயிட்டு இந்த பிரேக்கை பார்த்துட்டு வெளியே வரும். அப்ப 3 முறை பேன் இஸ் a valid proof, பேன் இஸ் a valid proof, பேன் இஸ் a valid proof பிரிண்ட் ஆகும். கிளியரா? அப்ப பிரேக் கொடுக்கணுமான்னு கேட்டா கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்ல, மேண்டேட்டரி கிடையாது. ஆனா கொடுக்காம விட்டுட்டா என்ன நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியணும். புரியுதா? பிரேக் கொடுக்கலன்னா ப்ரோக்ராம் ஓடாதா சார்? ப்ரோக்ராம் ஓடும், ஆனா இந்த மாதிரி ஓடும். புரியுதா? அப்ப பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்றது ஒரு கேஸ்க்கும் மேண்டேட்டரி. சரியா? மேண்டேட்டரி கிடையாது, யூஸ் பண்றது தான் சேஃபர் சார். இல்லைன்னா கீழே இருக்கிறதுலாம் ஓடிடும். மேண்டேட்டரினா கட்டாயமா யூஸ் பண்ணணும்னு அர்த்தம். இது ஒன்றும் கட்டாயம் கிடையாது. யூஸ் பண்ணனா இந்த மாதிரி நடக்கும்ன்றது உங்களுக்கு தெரியும். சரியா? இது டபுள் கோட் சார். ஆமா, இது லைசன்ஸ்ன்றது என்னது? ஒரு ஸ்ட்ரிங் இல்ல. ஸ்ட்ரிங் எதுக்குள்ள கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன் நான். டபுள் கோட்ஸ். டாட் மேண்டேட்டரி. டாட் வந்து சின்டாக்ஸ். இங்கே வச்சிருக்கோம் பாரு. இங்கே வச்சிருக்கேன்னா இந்த சின்டாக்ஸ்ன்னு சொல்லி நான் என்ன கொடுக்குறேனோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு அர்த்தம். இந்த டபுள் கோட்ஸ், இந்த காலன் வந்து மேண்டேட்டரி. ஒவ்வொரு வேல்யூக்கு அப்புறம் காலன் மேண்டேட்டரி. அதனால தான் அங்க சின்டாக்ஸ்ல வச்சிருக்காங்க. சரியா? கிளியர் தானே இது எல்லாருக்குமே? எவ்ரிவன்? Yes, sir. Yes. So with this we'll wind up the session. நாளைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு loops, important class. Thank you all. Bye. Thanks, bro. Thank you. Bye.